காலை வணக்கம் என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுள்களே. மகவதார் அறக்கட்டளை வழங்கும் 21 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கிய திட்டம் தொகுதி 6 பேட்ச் 6. இன்று நாள் 2 தேதி 2/9/2025 செவ்வாய்க்கிழமை. நேரம் காலை 5 மணி. நான் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக என்னுடைய பிரணாம்சுகளை அசண்டட் மாஸ்டர் மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதமகா டாக்டர் பத்திரிஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர் திரு குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்று முதல் நிகழ்ச்சியாக தியான பயிற்சி. 1 மணி நேரத்துக்கு தியான பயிற்சி. அதில் 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், அடுத்து 20 நிமிடங்கள் அமைதியான தியானம், சைலண்ட் மெடிடேஷன், மௌன தியானம். நான் தியானத்தினால் விளையும் ஒரு சில நன்மைகளை பற்றி கூற விழைகிறேன். நண்பர்களே, தியானத்தினால் நம் மனம் எப்போதும் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான நிலையில் இருக்கும். தியானத்தினால் வீண் பழக்கங்கள் நம்மை விட்டு விலகும். தியானத்தினால் குணமடைதல் வேகமாக நிகழும். தியானத்தினால் ஞாபக சக்தி அதிகரிக்கும். தியானத்தினால் அனைத்து வேலைகளிலும் செயல்திறன் அதிகரிக்கிறது. தியானத்தினால் விழிப்புணர்வு அதிகரிக்கிறது. தியானத்தினால் சரி அல்லது தவறு என பகுத்தறியும் திறன் கூர்மையாகிறது. தியானத்தினால் சிந்தனை ஆற்றல் அபரிமிதமாக அதிகரிக்கிறது. தியானத்தினால் மனபலம் மற்றும் சுயமரியாதை இயற்கையாகவே வலுவாகிறது. தியானத்தினால் உறவுகள் மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் நிறைவானதாகவும் மாறும். தியானத்தினால் வாழ்க்கையின் நோக்கம் நன்றாக புரியும். தியானத்தினால் வாழ்க்கை கொண்டாட்டமாக மாறும். நண்பர்களே, இப்பொழுது ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். தியானத்தின் ஆனாபானாசதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். ஆனா என்றால் மூச்சை உள்ளிழுப்பது, அபானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனத்தில் கொள்வது. இது மகான் புத்தர் அவர்களால் 2500 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இது மிகவும் எளிமையானது. இதில் எந்தவித ஜபமோ ஸ்லோகமோ மந்திரமோ கிடையாது. நண்பர்களே, நீங்கள் இப்பொழுது 1 கிளாஸ் தண்ணீரை குடித்துவிட்டு மேலும் 1 கிளாஸ் தண்ணீரை அருகில் வைத்துக் கொள்ளவும். நண்பர்களே, நீங்கள் உங்கள் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளவும். நீங்கள் கண்கண்ணாடி அணிந்திருந்தால் அதை கழட்டி வைத்திடவும். இப்பொழுது வசதியாக உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். நீங்கள் தரையில் சம்மணமாக ஒரு விரிப்பில் அமரலாம் அல்லது சேரிலோ சோஃபாவிலோ கூட அமரலாம். அப்படி நீங்கள் சேரிலோ சோஃபாவிலோ அமர்ந்தால் உங்கள் கால்களை குறுக்காக கொண்டு கைகளை இதுபோல் விரல்களால் பிணைத்து அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கலாம். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு, நண்பர்களே, இன்னும் 1 மணி நேரத்துக்கு தயவு செய்து யாரும் கண்களை திறக்க வேண்டாம், நாம் ஓகே சொல்லும் வரை. இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். சிம்பிள் பிரீத், நேச்சுரல் பிரீத், நார்மல் பிரீத், டெண்டர் பிரீத். மென்மையான சுவாசம், இலகுவான சுவாசம், இயற்கையான சுவாசம். உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து, ஆங்கிலத்தில் கட் யுவர் தாட்ஸ், உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். மனம் 0 தாட்ஸ் நிலையில் இருக்க வேண்டும். இப்பொழுது 40 நிமிடங்களுக்கு இசையுடன் கூடிய தியானம், அடுத்து 20 நிமிடங்களுக்கு சைலண்ட் மெடிடேஷன், அமைதியான தியானம். நாம் இப்பொழுது அற்புதமான இசையை இசைப்போம். இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம். நண்பர்களே, நான் இசையை தொடங்குகிறேன். நீங்கள் தியானத்தை தொடருங்கள். நன்றி.
நண்பர்களே, தியானத்தை தொடருங்கள். 20 நிமிடங்களுக்கு அமைதியான தியானம், சைலண்ட் மெடிடேஷன், சைலண்ட் மெடிடேஷன், மௌன தியானம். தியானத்தை தொடருங்கள்.
கடைசி 2 நிமிடங்கள். யாரும் கண்களை திறக்க வேண்டாம். கடைசி 20 வினாடிகள். கடைசி 10 வினாடிகள். 5, 4, 3, 2, 1. நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் உங்கள் இரு கைகளையும் நன்றாக உரசி, உள்ளங்கைகளை உரசி, உங்கள் இரு கைகளையும் விரல்களை உங்கள் கண்களின் மேல் மெதுவாக வைக்கவும். அந்த சக்தியினை உணரவும். 5, 4, 3, 2, 1. இப்பொழுது உங்கள் இரு கைகளையும் கண்களின் மேலிருந்து மெதுவாக விலகவும். இப்பொழுது உங்கள் இரு கண்களையும் மலர்ந்த முகத்துடன் மெதுவாக திறக்கவும். நண்பர்களே, இப்பொழுது நாம் அனைவரும் ஒரு மிகச்சிறந்த தியானத்தை செய்து முடித்தோம். நண்பர்களே, இன்று 2வது நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம். அதில் இன்றைய தலைப்பு பத்ரிஜி பூட்டுதல் செய்தி பகுதி 1. இன்றைய தலைப்பில் ஆன்மீக ஞானம் பகிர வருபவர் மாஸ்டர் திருமதி ஜி புனிதா மேடம், சென்னையிலிருந்து. இன்றைய விஸ்டம் ஷேரிங்கில் இன்றைய தலைப்பு பத்ரிஜி லாக்டவுன் மெசேஜ் பார்ட் 1. ஆன்மீக ஞானம் வழங்க வருபவர் மாஸ்டர் திருமதி ஜி புனிதா மேடம், சென்னையிலிருந்து. நண்பர்களே, அந்த 2வது நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக நேற்று நடந்தது போல் நமது மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர் திரு குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா கூறியது போல் நீங்கள் அனைவரும் உங்களுடைய ஒரு சில கருத்துக்களை இப்பொழுது கூற வேண்டும். உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நீங்கள் தியானத்தினால் பெற்ற அனுபவங்கள், இது மாறுதல்கள் ஏதாவது பெற்றிருந்தால் அதை பற்றி சொல்லவும்.
நான் உங்களுக்கு நீங்கள் கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்கிறேன். மாஸ்டர் திருமதி ஜி புனிதா மேடமும் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் சேர்ந்து விடுவார்கள் நிகழ்ச்சியில். அதுவரை இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நடைபெறும். நமது ஐயா மகோதார அறக்கட்டளை நிறுவனர் உயர் திரு குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் அவர்கள் கூறியுள்ளார்கள். சார் கூறியுள்ளார், நீங்க இந்த மாதிரி ஒவ்வொருவரும் கருத்துக்களை முன்வாருங்கள். நீங்கள் முன்வந்தால் அந்த கருத்து இப்ப புதுசாக சேர்ந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகம் கொடுக்கும். நண்பர்களே, நீங்கள் கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்கிறேன். மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம், நீங்க ஏதாவது பேசுங்க. ஏதாவது பேசுறீங்களா? மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம். மாஸ்டர் திரு கதிரேசன் சார், நீங்க ஏதாவது கருத்து கூறுங்க சார். உங்க கருத்து நேற்று சொன்னது போல நீங்க அடைந்த மாற்றங்கள் பத்தி சொன்னீங்கன்னா புதுசா வந்த ஜனங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். இன்னும் நமது இன்றைய சிறப்பு பேச்சாளர்கள் இன்னும் நிகழ்ச்சிக்கு ஒரு சில நிமிடங்களில் வந்து விடுவார்கள். அதுவரை இந்த கருத்து பரிமாற்றம் ஒரு சில நிமிடங்களுக்கு நடக்கும். சார், நீங்க பேசுறீங்களா சார்? மாஸ்டர் சார், மாஸ்டர் திரு கதிரேசன் சார், நீங்க பேசுங்க சார். ப்ளீஸ் ப்ரொசீட். வணக்கம் சார், காலை வணக்கம். வணக்கம். அதாவது புதுசா வச்சு ஆரம்பிச்சுட்டு அதாவது மாஸ்டர் சீனியர் மாஸ்டர் பேசுறதுனால நமக்குள்ள ஒரு சின்ன சின்ன கருத்து பரிமாற்றம் சொல்லியிருக்கீங்க மேடம். சொல்லிருக்குங்க ஐயா. பட் இருந்தாலும் நாங்க வந்து ஏற்கனவே இருந்த நேற்று எங்களை கருத்து சொல்லிட்டோம். பட் இருந்தாலும் இன்னைக்கு நீங்க சொல்றதுனால சொல்றேன். புதுசா ஒண்ணு இல்லை, இது ஏற்கனவே நேற்றே சொல்லிட்டேன் நான். அதாவது ஏற்கனவே 5 மாசமா அதாவது வந்துட்டு இருக்க இந்த செஷன்ல நான் வந்ததே இந்த உடல் உபயோகம் தான் வந்தேன். நான் உடல் உபயோகத்துக்கு நல்லா சொல்லிட்டு அந்த இதுல வந்தேன். இதுல நல்லா இருக்கு, இதை செய்ய உடல் ஆரோக்கியமும் நல்லா மேம்படுது. ரெண்டாவது உடல்நிலை, அதாவது உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறதோட மன ஆரோக்கியமும் கிடைக்கிறது இல்லை. அதாவது நம்ம மைண்ட் எப்படி அதெல்லாம் வச்சுக்கலாம், இந்த மாதிரி வச்சிருந்தா நம்மளுக்கு வாழ்க்கையெல்லாம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா கத்துக்கிட்டேன் இதுல. அதாவது தியானம் பண்ணது மட்டும் இல்லாத முதல்ல தியானம், அப்புறம் வந்து ஞானம் சொல்லு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இரண்டுமே கிடைக்கிறப்ப நம்மளுக்கு வந்து நம்ம என்ன, அதாவது நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம வந்தா ஏதோ பண்றோம், ஏதோ சாப்பிட்றோம், ஏதோ போறோம் பண்றோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இல்லாம நம்மளுக்கு இந்த மனித வாழ்க்கை எதுக்காக வந்தோம் அது எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த 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 நம்ம என்ன இலக்கு, நம்ம வந்து சும்மா இந்த உலக மாயை சிக்காம நம்மளுக்கு என்ன அச்சீவ்மெண்ட், என்ன கோலுக்கு தேவையோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி போறதுதான் நம்ம இந்த தியானமும் இந்த ஞானமும். ஸோ நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போனோம்னா நம்ம இந்த பிறப்புங்கிற அந்த உலக மாயை சிக்காம மோச்சங்கிற அந்த, அதாவது நம்ம அச்சீவ்மெண்ட் மோச்சங்கிற அந்த நிலைக்கு நம்ம அடைவோம். ஸோ அதுக்கு நம்ம தேவை என்னன்னா தினைக்கும் நம்ம தியானம் பண்ணணும். தியானத்துக்கு முன்னால இந்த ஞான கருத்தெல்லாம் கேட்கணும். இது கேட்க கேட்க நம்ம வாழ்க்கை நம்ம சிறப்பா இருக்கும். நம்ம என்ன நம்ம வாழ்க்கையில உண்மையான சந்தோஷங்கள் இதுதான் ஒழிய மற்றபடி இந்த உலகத்துல நம்ம தினைக்கும் பண்ணிட்டு இருக்கிறோமே அதெல்லாம் உண்மையான சந்தோஷம் கிடையாது. இதுதான் நம்ம உண்மையான சந்தோஷம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எல்லாம் தினைக்கும் இந்த தியானம் பண்ணீங்கன்னா, அதாவது இது நல்ல ஒரு பிளாட்ஃபார்மு. இதை உபயோகம் பண்ணிக்கிட்டு தினைக்கும் நீங்க செஞ்சீங்கன்னா எல்லாத்துக்கும், அதாவது எல்லாமே, அதாவது என்னன்னு சொல்லணும், நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும், சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எல்லாமே இந்த சான்ஸை பயன்படுத்தி நல்லா மேன்மையா அடையும் சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நன்றி ஐயா. நன்றி மாஸ்டர் திரு கதிரேசன் சார் அவர்கள். சார் வந்து ரெகுலரா கிளாஸ் அட்டன் பண்றாங்க. நம்ம வந்து ஒரு ஏப்ரல் 2025 இந்த தமிழ் நிகழ்ச்சி ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி மகவதார் அறக்கட்டளை அவர்கள் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, இங்கிலீஷ், ஆங்கிலம் இந்த மாதிரி மொழிகளில் நடத்திட்டு இருந்தாங்க. தமிழில் வந்து ஆரம்பிச்சு ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சது. ஸோ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அப்படின்னு 5 மாதம் கடந்து விட்டோம். இது 6வது மாதம். பல நண்பர்கள் ரெகுலராக அட்டன் பண்ணி இந்த நிகழ்ச்சினால பல அனுபவங்களை பெற்றிருக்கிறார்கள், பல நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் உடல் உபாதைகள் நன்றாக ஒரு முன்னேற்றம் அடைந்துள்ளது. இதற்கெல்லாம் நாம் நமது மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர் திரு குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். அதெல்லாம் நண்பர்களே, நீங்கள் வந்து ஐயா கூறுவது போல் நீங்கள் எல்லோரும் பேச வாருங்க. நீங்க பேசுனீங்கன்னா உங்க கருத்து வந்து அடுத்தவங்களுக்கு, புதுசா சேர்ந்தவங்களுக்கு ஒரு கருத்து பரிமாற்றமா இருந்து அவங்களும் வந்து வாழ்க்கையில வந்து ஒரு மாறுதல்களை சந்திப்பாங்க.
அதுக்கு தான் ஐயா வந்து இதை பேச சொல்றாங்க. அது இல்லாம ஐயா வந்து நேற்று ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அதாவது வெள்ளிக்கிழமையில வந்து நம்ம நிகழ்ச்சிகள்ல இந்த யோகா, பிராணாயாமா, முத்ராஸ் இதெல்லாம் வந்து நம்ம நடத்துறோம். சனிக்கிழமையில வந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியில நம்ம எப்படி நம்ம ஷேரிங் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து அனுபவங்கள் பெற்றோம், ஞான அனுபவங்கள் பெற்றோம், தியான அனுபவங்கள் பெற்றோம், இந்த நம்மளோட உடல் உபாதைகள்லாம் எப்படி இந்த தியானத்தினால நமக்கு மாற்றுதல் ஏற்பட்டது, நம்ம செய்யற யோகா பிராணாயாமங்களால் நம்ம பெற்ற பலன்கள்லாம் என்ன என்பதை நமக்குள்ள கருத்து பரிமாற்றம் செய்வது இல்லாம நீங்க ஏதாவது கவிதைகள் வாசிக்கலாம், பாட்டுகள் பாடலாம், உங்க குடும்பத்தாரும் அன்னைக்கு சனிக்கிழமை பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதனால வந்து ஐயா என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஒரு வெள்ளிக்கிழமை அதாவது இன்னைக்கு தேதி 2 5ஆம் தேதி 5/9 ஒரு ஒரு நமது இப்ப அட்டன் பண்ற மாஸ்டர்கள் நமக்குள்ள அதிகமா மாதங்கள் அட்டன் பண்ண மாஸ்டர்கள் ஒவ்வொருவரும் கொஞ்சம் முன் வந்து நீங்க ஒரு கருத்து பரிமாற்றம் பண்ணணும். ஒரு 3 பேரு 3 பேரு 4 பேரு 5 பேர் அந்த மாதிரி அவங்க வந்து நாளைக்கு நீங்க வந்து உங்க பேரை வந்து எனக்கு தெரிவிங்க என்னுடைய வாட்ஸ்அப்ல. நீங்க பேசணும்னாலும் பேசலாம், வாட்ஸ்அப்லயும் தெரிவிக்கலாம். தெரிவிச்சீங்கன்னா நாங்க நிகழ்ச்சிக்கு அரேஞ்ச் செய்யறோம். இதை வந்து சார் சொல்ல சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்சவங்கள யாராவது யோகா, பிராணாயாமா, முத்ராஸ் செய்யக்கூடியவங்கள கொஞ்சம் இதுல நிகழ்ச்சியில அறிமுகப்படுத்தி அவங்கள வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி அவங்க வந்து செஞ்சு காட்டணும். அவங்க வந்து பயிற்றுவித்து பயிற்சி கொடுக்கணும். அதுக்கும் கொஞ்சம் நீங்க எல்லாரும் கவனமா இருந்து செய்யுங்க. அடுத்ததாக நண்பர்களே, சனிக்கிழமையும் நீங்க பேச முன் வாருங்க. சனிக்கிழமை வந்து நீங்க உங்க பேர் கொடுக்கணும் தேவையில்ல, நீங்களே அன்னைக்கு பேச வரலாம், பேச முன் வரலாம். பேச முன் வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க வாய்ப்பு கொடுக்குறோம், பேசுங்க. இந்த கருத்து பரிமாற்றத்தை சொல்லுங்க, நீங்க வாழ்க்கையில் மாறுதல் ஏற்பட்டதை சொல்லுங்க. இப்பொழுது நான் ஆரணியிலிருந்து சீனியர் மாஸ்டர் நம்மளிடம் இந்த நிகழ்ச்சியில பங்கு கொள்ளும் மாஸ்டர் திரு ரமாராஜேந்திரன் அவர்களை பேச அழைக்கிறேன். மாஸ்டர் திரு ரமாராஜேந்திரன் சார், உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறோம் சார். நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க, நீங்க பேசுங்க. நீங்க எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறுதல் ஏதாவது அடைஞ்சிருக்கீங்களா என்பதை சொல்லுங்க. இந்த தியானம் மேற்கொண்டு தியானத்தை எப்படி மேற்கொள்றீங்க என்பதும் சொல்லுங்க. மாஸ்டர் திரு ரமராஜேந்திரன் ஆரணியிலிருந்து. மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம். சந்திரா மேடம் ஈரோடிலிருந்து வராங்க. அவங்களும் நீங்க உங்க கருத்துக்களை சொல்லலாம். மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம் யாரா கையை உயர்த்துங்க, நான் அன்மியூட் கொடுக்குறேன், நீங்க பேசலாம், முன் வாருங்கள். மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம் கையை ஊத்திடலாங்கள், அவர்களுக்கு நான் அன்மியூட் கொடுக்குறேன். மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம் ஈரோடுல இருந்து. மேடம் நீங்க பேசலாம் மேடம், அன்மியூட் கொடுக்குறேன் மேடம். மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம் ஈரோடு. பேசுங்க மேடம், தொடருங்க மேடம், ப்ளீஸ் ப்ரொசீட். அனைத்து மகாதர் ஃபவுண்டேஷன் மாஸ்டர்ஸ் அவர்களுக்கும் காலை வணக்கங்கள். நமக்கு இந்த அறிவு வாய்ப்பு கொடுத்த பத்ரிஜி அவர்களுக்கும், அவர் பேர் என்ன தெரியலீங்களே, குருஜி மாஸ்டர் திரு ரங்கநாதன் மாஸ்டர் ரங்கநாத சிஸ்டர் அவர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. நம்மளுக்கு அறிய வாய்ப்பு கொடுத்து, நம்மளுக்கு தியானம் என்னன்னு சொல்லி கொடுத்து, நமக்கு ஆன்மீக வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறதையும் கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாம நிறைய யோகா பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்க. மருத்துவ பகுதியிலையும் நம்மளுக்கு தெரியாத புதிய கருத்துக்களை எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் ரொம்ப உபயோகமா இருக்கு. எனக்கு வந்து இந்த மகாதார் ஃபவுண்டேஷன்ல ஜாயின் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் அந்த மகாதார் ஃபவுண்டேஷன் தியானத்துல இருந்து எனக்கு வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் இருக்கு. நல்லா மன தெளிவா இருக்கு, ஆரோக்கியமான சூழ்நிலை உருவாயிருக்கு. எனக்கு எல்லாமே பாசிட்டிவா தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே கடைபிடிச்சோம்னா எல்லாத்துக்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும் நம்புறேன். நன்றி. நன்றி மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம் அவர்களே, உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக நண்பர்களே முன் வாருங்கள், நீங்கள் கையை உயர்த்தினால் அன்மியூட் கொடுக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து பகிருங்கள்.
இன்னும் ஒரு சில மாஸ்டர்கள் பேசலாம். ரமாராஜேந்திர சார். சார், மாஸ்டர் திரு ரமராஜேந்திரன் சார் வந்துள்ளார்கள். அவர்களுக்கு நான் அன்மியூட் கொடுக்கிறேன். சார், உங்க கருத்துக்களை சொல்லுங்க சார். அதனால புதுசா சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமது மகோதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர் திரு குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்கள், நீங்க இந்த 5 மாசம் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க கருத்துக்களை சொன்னா அடுத்ததாக புதுசா வந்தவங்களுக்கு அது ஒரு உத்வேகம் கொடுக்கும். அதனால அவங்க சொல்றாங்க. சார், நீங்க தொடரலாம் சார். ஆரணியிலிருந்து மாஸ்டர் திரு ரமராஜேந்திரன். காலை வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நான் அப்புறம் பேசுறேன் சார். ஓகே சார். ஓகே சார், நன்றி. அடுத்ததாக மாஸ்டர் திரு மதன் சார் பேசுறீங்களா? சார் சென்னையில இருந்து வராங்க. சார், மாஸ்டர் திரு மதன். எஸ் சார், பேசுறீங்களா சார்? அன்மியூட் கொடுக்குறோம் சார். இன்றைய சிறப்பு பேச்சாளர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு ஒரு சில நிமிடங்கள் காலதாமதம் ஆகிறது. அதனால மாஸ்டர் திரு ஜெயபிரகாஷ் சார் பேசுறீங்களா சார்? மாஸ்டர் திருமதி என் புவனேஸ்வரி மேடம் பேசுறீங்களா மேடம்? அன்மியூட் கொடுக்குறேன் மேடம். இப்பொழுது நம்மிடம் மாஸ்டர் திரு கதிரேசன் அவர்களும் மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம் அவர்களும் உரையாற்றினார்கள். மிக்க நன்றி அவர்களுக்கு. நித்யா செல்வராஜ் அவர்கள் கையை உயர்த்துள்ளார்கள். மாஸ்டர் திருமதி நித்யா செல்வராஜ் அவர்கள் சேலத்திலிருந்து வருகிறார்கள். அவர்கள் ரெகுலராக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல உடல்நிலைகளில் முன்னேற்றம் அடைந்துள்ளார்கள். அவர்களுக்கு நான் அன்மியூட் கொடுக்கிறேன். மாஸ்டர் திருமதி நித்யா செல்வராஜ் மேடம் அவர்கள் தொடரலாம். மேடம், நான் உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறேன் மேடம். ப்ளீஸ் ப்ரொசீட் மேடம். உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறேன் மேடம். மாஸ்டர் திருமதி நித்யா செல்வராஜ். மாஸ்டர் திருமதி நித்யா செல்வராஜ் சேலத்து. தொடருங்க மேடம், ப்ளீஸ் ப்ரொசீட். வணக்கம் சார். வணக்கம் எல்லா அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கம். இந்த தியான வகுப்பு வந்து தியானம் 5 மாசமா நாங்க கலந்துட்டு வந்துட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு உடம்புக்கு. காலையில எழுந்திருக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இப்பெல்லாம் வந்து 4:30 மணி 5 மணி ஆனாலே விழிப்பு வந்துருது. அதுவே வந்து முதல் வெற்றின்ற மாதிரி தான் உங்களுக்கு. நம்ம உடல்நிலையிலேயே நம்ம வாழ்க்கை முறையில மாற்றங்கள் ஏற்படுதுன்னா அந்த மாற்றங்கள் ஏற்படுறதே நமக்கு பெரிய வாய்ப்பு தான் நமக்கு. நம்ம அதை மாற்றினாலே நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேறலான்றது இந்த தியானம் பண்றதுக்காகவே 5:30 மணிக்கே நமக்கு விழிப்பு வந்துருது. 5:30 மணி வரைக்கும் எந்திரிச்சு நம்ம தியானத்துல உட்காடுறோம், யோகா கத்துக்கிறோம், மூச்சு பயிற்சி செய்யறோம், பிராணாயாமம் செய்யறோம். எல்லாம் நம்ம ஏதோ வாழ்ந்தோன்றது இல்லாம இப்பதான் நம்ம வந்து ஒரு வாழ்க்கை பிறந்து பிறவி எடுத்ததுக்கே என்ன பயன்றத அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த தியானத்தின் மூலமா தான் அனுபவிக்கிறோம். இது வந்து தியானம் பண்ண 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 நமக்கு ஆன்ம பலம் பெருகுது, நல்ல மனநிலை பக்குவம் ஏற்படுது. மனநிலையில நம்ம என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்ற தெளிவு ஏற்படுது. நல்ல நல்ல வாழ்க்கை முறையை நல்லபடியா நடத்திட்டு போறதுக்கு ரொம்ப பெரிய ஆசான் மாதிரி தான், குரு மாதிரி தான் இருக்கு தியானம் பண்றது. உடல் வேதனைகள் எல்லாம் நமக்கு தீர்ந்துருது. உடல்ல இருக்க வலி எந்த வித எல்லாமே நம்மளே ஏற்படுத்திக்கிறது தான் அப்படிங்கிறதே தெரியுது நல்லா. அதனால இது நல்லா தியானம் பண்ண 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 ரொம்ப அருமையா இருக்கு. தியான பிரபஞ்சம் புக்கும் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. இந்த மாதம் வந்து வந்திருக்கு, அருமையா இருக்கு. அதுல வந்து வெளிச்சம் உள்ள போதே வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு டாபிக் வந்து திருமதி அருணா தேவேந்திரன் கிருஷ்ணகிரியில இருந்து போட்டிருக்காங்க. ரொம்ப அருமையா இருக்கு. நம்ம உடம்புல உயிர் இருக்கும் போதே நம்ம வந்து அதை மதிப்பை உணர்ந்து நம்ம நல்லதெல்லாம் செஞ்சு நம்ம நம்ம பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் எப்படி உருவானாங்கன்னா இந்த மாதிரிதான் உருவானாங்க, தியானத்தின் மூலமா தான். அதனால நம்ம வந்து அது உடம்புல உயிர் இருக்கும்போதே நம்ம வந்து எல்லாம் நல்லதெல்லாம் செஞ்சுட்டோம்னா அது வந்து நம்ம பின்னாடி போகும்போது அதோட முடிஞ்சிடுறது இல்லை அந்த வாழ்க்கை.
பின்னாடிதான் நமக்கு அந்த முன்னாடி நம்ம என்ன செஞ்சோன்றதோட பலன் கிடைக்குது அப்படின்றத நல்லாவே சொல்லியிருக்காங்க. பூமியில் ஏபிசிடி உலகங்களின் நிலைகள் தொடர்பான அறிவை பெற்றிருந்தால் இறந்த பிறகு சூட்சும உடலில் அதற்கு மேல் ஞானத்தை கற்றுக்கொள்ள இஎஃப் உலகங்களுக்கு செல்வோம். நாம் தீவிர பயிற்சி செய்து பூமியில் QRS நிலை தொடர்பான அறிவை பெற்றிருந்தால் இறந்த பிறகு நாம் நிலைய உலகங்களுக்கு செல்வோம். இவை அனைத்தும் ஆன்ம முன்னேற்றத்திற்கு பல்வேறு நிலைகளுடன் தொடர்புடவே. சூட்சும உலகங்களில் 4 கீழ்நிலை நரகங்களும் 4 உயர்நிலை சொர்க்கங்களும் உள்ளன. அதிகப்படியான பாவங்களை செய்தவர்கள் நரகத்தை போன்ற உலகங்களில் வசிப்பார்கள். அதே நேரத்தில் அதிகப்படியான புண்ணியத்தை செய்தவர்கள் சொர்க்கத்தில் வசிப்பார்கள். மரணத்துக்கு பிறகு எதுவும் மிச்சமில்லை என்று வாதிட்டு நாத்திகர்கள் தங்கள் வாழ்க்கையை வீணாக்குகிறார்கள். மரணத்துக்கு பிறகு அவர் மேல் உலகங்களுக்கு சென்று ஆன்மாவின் உணர்வை பெற்று ஐயோ நான் உண்மையெல்லாம் நான் ஏன் முன்பே அறியவில்லை, சொல்ல வந்தவர்களை அநியாயமாக கொன்றேனே என்று புலம்புவார்கள். சிலர் நல்ல செயல்களை செய்தால் சொர்க்கத்தில் நிம்மதியாக குடியேறலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பகவத்கீதையில் ஷீனே புண்ணிய மத்தியலோகம் விஷந்தி என்று கிருஷ்ணர் கூறியது போல் புண்ணியம் செய்பவர்கள் சொர்க்க உலகங்களுக்குள் நிலைகிறார்கள். மேலும் அவர்கள் சம்பாதித்த நல்ல செயல்களின் சதவிகிதம் குறைந்தவுடன் மீண்டும் அவர்கள் பூமியில் பௌதிக உடலில் பிறக்கிறார்கள். எனவே பாவம் மற்றும் புண்ணியத்தை முழுமையாக அனுபவித்த பிறகு இரண்டும் நீக்கப்பட்ட பிறகு நிர்குண நிலையை அடைந்த ஆன்மா அனைத்து உலகங்களிலும் உயர்ந்த உலகமான சத்திய உலகில் குடியேறுகிறது. சத்தியலோகம் என்பது ஒரு புத்தர், ஒரு இயேசு, ஒரு கிருஷ்ணர் போன்ற நிற்குநிலையில் உள்ள ஆன்மாக்களின் இருப்பிடமாகும். சத்தியலோகத்திற்கும் ஆன்மாக்கள் பூமிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. வர வேண்டும் என்று உணரும்போதுதான் அவர்கள் தானாக முன்வந்து இந்த உலகத்திற்கு வருகிறார்கள். அதற்காக அவர்கள் மீண்டும் பிறவி எடுத்து கர்மாவின் கட்டுக்குள் ஆளாகாமல் பூமியின் உணர்வுகளுக்கு பூர்வமான சுய விழிப்புணர்வு நிலையில் உடல்களில் தஞ்சம் புகுந்து வாக்கின் எனப்படும் இடைநிலை பாதையின் மூலம் உலக நல செயல்கள் செய்கிறார்கள். இவை அனைத்தும் அந்த சத்தியலோக ஆன்மாவின் சுய விருப்பம் கொண்ட உயர்ந்த உணர்வால் நிகழ்கிறது. ரூத்மான் கோமாரியின் வாழ்க்கையை அறிந்தவர்கள் வாக்கின் பற்றிய உயர்நிலை அறிவியலை அறிவார்கள். மறுபுறம் உள்ள அனைத்தையும் நாம் அறிந்தால் மட்டுமே இங்கு உள்ள உடலை நாம் சரியாக பயன்படுத்த முடியும். எனவே விளக்கு எரியும் போது வீட்டை ஒழுங்குபடுத்துவது போல நம் உடலில் இருக்கும் போதே தியானத்தையும் ஞானத்தையும் பயிற்சி செய்து நம் வாழ்வையை பயனுள்ளதாக்குவோம். ரொம்ப அருமையா அருணர் தேவேந்திரன் சொல்லியிருக்காங்க. இது ஞான பிரபஞ்சம் புக்ல போட்டிருக்காங்க. எல்லாமே புக்ல இருக்கிறது எல்லாமே நல்லா மனசை தெளிவுபடுத்துதுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த தியானம் பண்ணதான் எங்களுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் கிடைச்சிது. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. நன்றி மாஸ்டர் திருமதி நித்யா செல்வராஜ் அவர்களே. மிக அருமையாக உங்கள் கருத்துக்களை சொன்னீர்கள். அவர்களுக்கு அனைவருமே ஒரு முறை கைத்தட்டுவோம். மிக்க நன்றி மேடம், மிக்க நன்றி. சூப்பராக பேசுனீங்க. நீங்க வரும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நீங்க பேசணும் மேடம். உங்க பேரை நான் குறிச்சுக்கிறேன், ஐயா கிட்ட சொல்றேன். மேடம் ரொம்ப நன்றி மேடம். இன்னும் அடுத்ததாக நண்பர்கள் பேச முன் வாருங்கள். கையை உயர்த்தினால் அன்மிட் கொடுக்கிறேன். இப்பொழுது நமது சிறப்பு பேச்சாளர் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் வருவதாக சொல்லி உள்ளார்கள். அவர்களை நான் வரவேற்கிறேன். நண்பர்களே, வேற யாராவது பேசணும்னா முன் வாருங்கள். இன்னும் ஒரு சில நிமிடங்கள் உள்ளது, நீங்கள் பேசலாம், உங்கள் கருத்துக்களை சொல்லலாம். நமது சேலத்திலிருந்து மாஸ்டர் திருமதி நித்யா செல்வராஜ் அவர்கள் மிக சிறப்பான முறையில் எடுத்துரைத்தார்கள். அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது. அதை அனைவரும் கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம் ஒவ்வொரு கருத்துக்களையும் நாம் எப்பொழுதும் அதை நாம் இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். நம் வாழ்க்கையில் அதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். மாஸ்டர் திரு மதன் சார், நீங்க பேசுறீங்களா சார்? அன்மியூட் கொடுக்குறேன். மாஸ்டர் திரு மதன். எஸ் சார். சார் முன் வாருங்கள், பேசுங்கள், உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், உங்கள் ஆன்மீக ஞானங்களை பகிருங்கள், உங்கள் அனுபவங்களை பகிருங்கள். சார் மாஸ்டர் திரு எஸ் ஆர் அவர்கள் பேசுறாங்க. சார் ப்ளீஸ் ப்ரொசீட்.
சார் நான் ஆ, ஒரு 10 நாளா தான் தியானம் பண்றேன். ஆ, அதனால எந்த அளவு பெரிய மாற்றம்லாம் தெரியல. ஆனா நேத்து உணர்ந்த ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை நேத்து உணர்ந்தேன். எப்படின்னா, நான் ரொம்ப நாளா ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அது நேத்து தானாவே நடந்தது. அது இந்த தியானத்தால நடந்ததா இல்ல இயல்பாவே அந்த விஷயம் நடந்ததான்னு தெரியல. ஆனா நேத்து நடந்தது. இதுதான் சார் நான் இப்போதைக்கு உணர்ந்தது. நன்றி சார். சார் சார் நீங்க தொடர்ச்சியா தியானம் பண்ணுங்க சார், மாற்றங்கள் நிச்சயமா வரும். இப்ப அது பண்றதால நானுமே சில நெகட்டிவான தாட் வரும்போது அதை தானாவே பாசிட்டிவா மாத்திக்க முடியுது. ஆ. அது தியானத்தால தான் கிடைச்சதுன்னு நான் நம்புறேன். ஆ. ஓகே. நிச்சயமா சார். சார் ஆக்சுவலி சார் நம்ம தாட்டு தான் சார் நமக்கு பவரே. நேத்து கூட நமது ஒரு ஒரு நிகழ்ச்சியில நான் கேள்விப்பட்டேன். அதாவது நமக்கு நம்மளுடைய தாட்டு தான், நம்மளுடைய எண்ணங்கள் தான் நமக்கு பவர். அதனால நம்ம வந்து என்னைக்கும் வந்து ஒரு பாசிட்டிவா நினைக்கிறோம், கன்ஸ்ட்ரக்டிவா நினைக்கணும். நம்ம எண்ணங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கணும், டிஸ்ட்ரக்டிவா இருக்கக்கூடாது. டிஸ்ட்ரக்டிவ் தாட்டை வந்து கன்ஸ்ட்ரக்டிவா மாற்றணும், நெகட்டிவ் தாட்ஸ் வந்து பாசிட்டிவா மாற்றணும். அதுக்கு வந்து நம்ம வந்து உறுதிமொழிகள் எடுத்துக்கலாம், அஃபர்மேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமது உடல்நல சரியாகணும்னா நம்ம வந்து நம்ம மனசுக்குள்ள என்ன நினைக்கணும்னா, நம்ம உடல்நல சரியாயிடும். அந்த ஒரு கான்சியஸ் மைண்ட் வந்து திருப்பி வந்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி அந்த நம்ம வந்து வார்த்தையால வந்து நம்ம ஒரு நோட்ல எழுதி வைக்கணும். நான் வந்து உடல்நலம் நல்லாக இருக்கிறேன், நலமாக உள்ள, என் உடல்நலம் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும், அந்த சக்தி வரும், எனக்கு உடல்நலம் சரியாயிடும், நான் நல்லா இருக்கிறேன், நான் உடல்நலம் நல்லா இருக்கிறேன் என்று ரிப்பிட்டிட்டிவா நினைக்க 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 நம்ம உடல்நலம் நல்லாவே இருக்கும். நம்ம டிசீஸ்லாம் குறைஞ்சிரும். அதே மாதிரி நமக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஒரு வறுமை இருக்குதுன்னா அந்த வந்து நம்ம வந்து அதுல இருந்து வெளிவரதுக்கு நான் வந்து வசதியா உள்ள, நான் வந்து திடமா உள்ள, அந்த மாதிரி எண்ணங்கள் ஏற்படுத்தி அதை நம்ம வந்து கான்சியஸ் மைண்ட்ல கொண்டு வந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல கொண்டு வந்து அதை வந்து ரிப்பீட்டடா நம்ம நினைக்க நினைக்க நம்ம வந்து எப்பயும் ஒரு வளமான சூழ்நிலையில நம்ம வளர்ந்து வந்துருவோம். இந்த மாதிரி படிப்புல கூட சரி, நம்ம வந்து படிப்புல வந்து அதிகமா இம்ப்ரூவ் பண்ணணும்னா நான் நல்லா படிக்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவேன், நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவேன், நல்ல முன்னேற்றம் ஏற்படும், வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா நிச்சயமா அது வந்து நமக்கு வாழ்க்கையில வந்துடும். இதுதான் வந்து அஃபர்மேஷன்ஸே. அந்த அஃபர்மேஷன்ஸை நம்ம வந்து மேற்கொண்டா, டெய்லி மேற்கொண்டா, டெய்லி ஒரு ஒரு சில ஆசிரியர்கள் வந்து மாஸ்டர்ஸ் வந்து 100 தடவைலாம் எழுதி பார்ப்பாங்க. எழுதி பார்க்க அது வந்து உண்மையுமே அவங்க வாழ்க்கையில நடக்குது. அதான் இதை வந்து நம்ம வாழ்க்கையில பின்பற்றலாம். அதனால மேடம் நீங்க இதை வந்து தியானத்தினால் நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். தியானம் டெய்லி செய்யுங்க. ஒரு தியானத்தை வந்து ஒரு டெய்லி வந்து ஒரு 20 நிமிஷம் நம்ம மூச்சை வந்து கவனியுங்க, சுவாசத்தை கவனியுங்க. 20 நிமிஷம், 30 நிமிஷம், 40 நிமிஷம் படிப்படியா இம்ப்ரூவ் பண்ணி டெய்லி 40 நிமிஷம் குறையாம செஞ்சீங்கன்னா நிச்சயமா நீங்க வந்து நினைச்சதை முடிக்கலாம், நினைச்சதை அட்டைன் பண்ண முடியும். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், தியானத்தினால் ஏற்படும் நன்மைகள். தியானத்தினால் நமக்கு மனம் உள்ளமைதி கிடைக்கும், நாம் சந்தோஷமாக இருப்போம். தியானத்தினால் நாம் அன்றாடம் செய்யும் காரியங்கள் சிறப்படையும். தியானத்தினால் நமது தீய பழக்கங்கள் அழிந்துவிடும், சிறு சிறு பழக்கங்கள் அதெல்லாம் அழிந்து ரொம்ப தெளிவா இருக்கலாம். தியானத்தினால் நமது தூக்கம் நேரம் குறையும். தியானத்தினால் நமது ஞாபக சக்தி அதிகரிக்கும். தியானத்தினால் நமக்கு சிந்திக்கும் திறன் அதிகரித்து மேம்பட்டு நாம் செய்யும் செயல்களில் தவறு எது சரியது என்று முடிவெடுக்கும் திறன் மேம்படும். தியானத்தினால் நம் உடல் உபாதைகள் இயற்கையாக குணமடையும். தியானத்தினால் நம் சொந்தங்களின் அர்த்தம் புரிந்து உறவுகள் மேம்படும். தியானத்தினால் நமது வாழ்க்கையின் குறிக்கோள் நமக்கு சிறப்பாக விளங்கும். தியானத்தினால் நமக்கு வாழ்க்கை கொண்டாட்டமாக இருக்கும். நண்பர்களே அதனால வந்து தியானத்தை மேற்கொள்ளுங்க, அஃபர்மேஷன்ஸை சொல்லுங்க. இன்னும் யாராவது நண்பர்கள் பேச வந்தா கையை உயர்த்தினா நான் அட்மிட் கொடுக்குறேன். இன்றைய சிறப்பு பேச்சாளர் திருமதி மாஸ்டர் திருமதி புனிதா மேடம் அவர்கள் ஜாயின் பண்றதுக்கு லேட் ஆகுது. அவங்க நிகழ்ச்சியில தொடருவாங்க, தொடர்ந்து பேசுவாங்க. அதுவரை நான் வந்து இன்றைக்கு வந்து நான் ஒரு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன் நண்பர்களே. அதாவது தியானம் எவ்வாறு எப்போது? ஆனாபானாசதி தியானம் மிக மிக எளிதானது. பாய் மீதோ ஒரு விரிப்பின் மீதோ அல்லது நாற்காலியிலோ அமர்ந்து கொள்ள வேண்டும். நாற்காலியில் அமர்பவர்கள் தங்கள் பாதங்களை
ஒன்றின் மீது ஒன்றாக இணைத்துக் கொள்ள வேண்டும். உடலை நன்றாக தளர்த்திக் கொண்டு இரு கைவிரல்களையும் ஒன்றுடன் ஒன்றாக சேர்த்துக் கொள்ளவும். இப்படி எந்த இறுக்கமோ அழுத்தமோ எங்குமில்லாமல் சுகமாக அமர்வது மிக மிக முக்கியம். ஸ்திர சுகம் ஆசனம், அதாவது சுகமான இருக்கையில் ஆடாமல் அசையாமல் அமர்தல் அவசியம். இதற்கு பிறகு கண்களை கண்ணாடி இருந்தால் கழற்றிவிட்டு மிருதுவாக மூடிக்கொள்ள வேண்டும். பின் உங்கள் இயற்கையான இயல்பான எளிமையான மென்மையான மூக்கில் உள்ளும் வெளியும் சஞ்சரிக்கும் மூச்சுக்காற்றையே கவனித்து வாருங்கள். மனதில் எந்த ஒரு எண்ணம் வந்தாலும் அதை கைவிட்டுவிட்டு முழு கவனத்தையும் மூச்சு பக்கமே திருப்ப வேண்டும். இச்சமயம் மந்திரம் ஜபம் எதுவும் தேவையில்லை. கடவுள்மார்களையோ குருமார்களையோ மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டாம். சுவாசத்தை மாற்றவோ உள்ளில் அல்லது வெளியில் பிடித்து நிறுத்தவோ கூடாது. அதன் இயல்பின்படி இயற்கையாக இயங்க விட வேண்டும். மனம் விரிவிடிந்து ஒரு அமைதியான சலனமற்ற நிலை அடைவதை நீங்கள் உணர்வீர்கள். மனம் எண்ணமற்ற வெற்றிடமாகும் போது அபரிமிதமான காஸ்மிக் எனர்ஜி, பிரபஞ்ச சக்தி நம்முள் பிரவேசிக்கும். இந்த இயல்பு தியானத்தை இடைவிடாமல் அனுதினமும் பயில வேண்டும், பயிற்சி செய்ய வேண்டும். எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் ஆனாபானாசதி தியானம் செய்யலாம். இந்த தியானம் வயதானவர், பெரியவர், படித்தவர், படிக்காதவர், பெண்கள், ஆண்கள், சிறுவர்கள், இன்னும் அனைவரும் எளிதாக செய்யக்கூடியதாகும். எவ்வளவு நேரம் தியானம் செய்ய வேண்டும்? தினமும் குறைந்தபட்சமாக அவரவரது வயதிற்கு நிகரான நேரம் தியானம் செய்ய வேண்டும். உதாரணமாக 10 வயது சிறுவர்கள் சிறுமியர்கள் 10 நிமிடங்களும், 60 வயதானவர்கள் பெரியவர்கள் தொடர்ந்து 60 நிமிடங்களும் தினமும் தியானம் செய்ய வேண்டும். தியானத்திற்கு முன்பும் பின்பும் தண்ணீர் பருக வேண்டும். உறங்கும் முன்பும் உறங்கி எழுந்த பின்பும் தியானம் அவசியம். ஒருவர் நல்ல பயன்களை உடனே அடைய தினமும் 2 முறை 40 நிமிடங்கள் 40 நாட்களுக்கு ஒரு மண்டலம் போல் செய்தல் வேண்டும். அடுத்தது, தியானத்தினால் வரும் அனுபவங்களை நான் சொல்கிறேன். நண்பர்களே, மாஸ்டர் திருமதி புனிதா மேடம் அவர்கள் சேருவதற்கு காலதாமதமாகிறது. அவர்கள் இன்றோ அல்லது நாளையோ தொடருவார்கள். அதுவரை இன்றைய குறிப்புகளை நான் சொல்லுகிறேன். தியானத்தினால் வரும் அனுபவங்கள். தியானம் செய்ய தொடங்கும் ஆரம்ப நாட்களில் பெரும்பாலாக 7 அனுபவங்கள் ஏற்படும். தொடர்ந்து தியானம் செய்ய செய்ய பல்வேறு அனுபவங்கள் அவரவர் தேவைகளுக்கு ஏற்றபடி உண்டாகும். தியான பயிற்சியின் சாராம்சம்தான் தியானம் அனுபவங்கள். 7 ஆரம்ப கால தியான அனுபவங்கள் பின்வருமாறு. நம்பர் 1, உடல் லேசானது போல தோன்றும். 2, தலை அல்லது இதர பாகங்கள் கனமானது போல் தோன்றும். 3, பற்பல வண்ணங்கள் தெரியும், கலர்ஸ் தெரியும். 4, கீழ்முதுகு அல்லது இதர பாகங்களில் வலி ஏற்படலாம். தியானம் முடிந்ததும் வலி இருக்காது. 5, உள்ளிருந்து ஏதோ ஒரு சக்தி முன்னும் பின்னும் தள்ளுவது போலவும் சுழல்வது போலவும் தோன்றும். 6, எங்கோ மிதப்பது போல அல்லது பறவையாக பறப்பது போல தோன்றும். 7, வானம், கடல், மலைகள், அருவி, ஆறு போன்ற இயற்கை காட்சிகள் தெரியும். ஆதலால் நமது மனமானது தியானத்தில் வெற்றிடமாகும் போது நம்மில் இருக்கும் உயர்வான மனது, அதாவது சூப்பர் கான்சியஸ் மைண்ட் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. நாம் மாறுபட்ட உணர்வு நாம் மாறுபட்ட உணர்வு நிலைக்கு செல்கிறோம். அதாவது ஆல்டர்டு ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸுக்கு செல்வோம். அதன் பிறகு நமக்கு புது மாதிரியான பிரமிக்க வைக்கும் காட்சிகளும் பல உண்மைகளும் உலகங்களும் அக்கண்முன் 3ஆம் கண்முன் தெரிய தொடங்கும். இப்படிப்பட்ட அசாதாரண அனுபவங்களை சந்தேகிக்காமல் முழு மனதுடன் வரவேற்று தினமும் எழுதி வைத்து புத்தகமாக வெளியிடல் வேண்டும். அதுதான் ஆட்டோபயோகிராபி. இப்படிதான் ஆன்மீக அறிவு பரவி வளர வாய்ப்புள்ளது. அடுத்ததாக, தியானத்தினால் ஏற்படும் பலன்கள், நன்மைகள். சராசரி மனிதருக்கு ஏற்படும் நன்மைகள். வியாதிகளிலிருந்து நிவாரணம், வியாதி வராமல் தடுக்கும் சக்தி பெருகி நிரந்தர ஆரோக்கியம் பெறுதல், தேவையற்ற பழக்க வழக்கங்கள் மடிந்து மறைதல், மனம் எப்பொழுதும் அமைதியான ஆனந்த நிலையில் இருத்தல், மற்றவருடன் தோழமை நட்பு வளர்ந்து செம்மைப்படுத்துதல், எண்ணிய எண்ணம் வலுப்பெற்று நிறைவேறுதல், ஞாபக சக்தி அதிகரிக்கும், மெமரி பவர் அதிகரிக்கும், இந்த வாழ்க்கையின் இலட்சியத்தை குறிக்கோளை தெளிவாக அறிதல், அதாவது வாழ்க்கையின் எய்ம் நன்றாக விளங்கும், வேலைத்திறன் கூடுதல் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரித்தல்,
மேலலுவக குருமார்களுடன் தியானத்தில் தொடர்பு கொண்டு அவர்கள் அறிவுரைப்படி தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல். சூட்ச்ம சரீர யாத்திரை வரும் முன் கண்டறிதல். இன்னும் பற்பல தியான அனுபவங்கள் ஏற்பட்டு தன்னை அறிந்து முக்தி பெறுதல். முன் ஜென்மங்களை தியானத்தில் கண்டறிதல். எப்பொழுதும் விழிப்புணர்ச்சியுடன் ஏற்படுதல். அவர்னஸுடன் இருத்தல். அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு, பள்ளி கல்லூரிக்கு செல்பவர்களுக்கு, அவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் அடையும், தேவையற்ற பழக்கங்கள் மடிந்து மறையும், பாடத்தில் கூடுதல் கவனம் ஏற்படும், ஞாபக சக்தி வளரும், எல்லோருடனும் சமூக உறவு ஏற்பட்டு செம்மை பெறும், உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் கலைத்திறமை மற்றும் பற்பல திறமைகளை கண்டறிந்து வளரச் செய்ய இயலும். பயம் போன்ற தேவையற்ற உணர்ச்சிகள் நம்மை விட்டு அகலும், தன்னம்பிக்கை பன்மடங்காகும், உணர்ச்சி கொந்தளிப்பில்லாமல் மனம் குதூகலம், அமைதி, திருப்தி அடையும், மற்றவர்களை புரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் உண்டாகும், நஷ்டங்களை மற்றும் தோல்விகளை கண்டு தளராத மனவலிமை ஏற்படும், அளவான தூக்கம் மற்றும் பேச்சு உண்டாகும், தேவைக்கு அதிகமான தூக்கத்திலும் பேச்சிலும் நேரம் வீண் போகாது, சூட்ச்மமானவற்றையும் புரிந்து கொள்ளும் நுண்ணறிவு வளரும், தேர்ந்தெடுக்கும் திறன், அதாவது பவர் ஆஃப் சாய்ஸ், எண்ணத்தின் வலிமை, தாட் பவர், இவை உண்டாகும். அடுத்ததாக கர்ப்பிணி பெண்களுக்கு தியானம் மிக மிக அவசியம். தாய் சேய் நலம் உண்டாகும், உடல் மற்றும் மனம் ஆரோக்கியம் சீராகும், மன வலிமை, மன அமைதி ஏற்படும், பயமகன்று தைரியம் உண்டாகும், சுகப்பிரசவம் உண்டாகும், பழைய ஆரோக்கிய நிலைக்கு உடனடியாக திரும்பலாம். குழந்தைக்கு ஆன்மீக நெறியான அடிப்படை பாடம் பிறக்கும் முன்பே உருவாகி வாழ்நாள் முழுவதும் உறுதுணையாக இருக்கும். நண்பர்களே, அடுத்ததாக மனோசக்தியை பற்றி நான் கூற விரும்புகிறேன். மனோசக்தி மனிதன் தற்காலிகமாக இவ்வுலகில் நடமாடும் கடவுள். மனிதன் பரிபூரணத்தை அடைந்த பின் கடவுளாக சுவாசத்தை எய்துகிறான். மனிதன் எவ்வாறு 6 சூட்சும உடல்களையும் ஒரு பௌதிக உடலையும் கொண்ட ஆன்மா ஆவான். 7 உடல்களும் முழுமையாக ஊக்குவிக்கப்படாவிட்டால் மனிதன் 7 உடல்களும் முழுமையாக ஊக்குவிக்கப்பட்டால் கடவுள். 7 உடல்களும் விழிப்புடன் இல்லை என்றால் எண்ணத்தின் வலிமை குறுகியது. 7 உடல்களும் எப்போதும் விழிப்புணர்வுடன் இயங்கினால் எண்ணத்தின் வலிமை அளவற்றது. எல்லைக்குட்பட்ட கடவுள்தான் மனிதன். எல்லைகளை கடந்த மனிதர்கள் தான் கடவுள். அறியாமையை விலக்கி தனக்கே விதித்து கொண்ட எல்லைகளை உடைத்தெறிந்த மனிதன்தான் கடவுளாகிறான். நம் உடலில் காணும் தசை, எலும்பு, தோல் போன்றவைதான் நாம் எனும் எண்ணம் அறியாமையை காட்டுகிறது. இந்த உடலுக்கப்பால் சூட்ச்மமாக நாம் இருக்கிறோம், ஆன்மாவாக என்று உணர்வது உண்மை அறிவு. உண்மையில் நாம் மிகச் சிறந்த அழிவற்ற ஆற்றல் மிக்க ஆன்மீக சக்தி பந்துகள் ஆவோம். அதாவது நாம் எனர்ஜி பால்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். நம்முடைய அழிவற்ற நிலைக்கு நம் கவனத்தை திருப்பினால் காணும் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் நாம் இருக்கிறோம் என்பது புலப்படும். அப்பொழுது நம் எண்ணங்கள் அபாரமான வலிமையை அடைகின்றன. எண்ணிய காரியம் எண்ணியபடி நிறைவேறும். அழிவற்ற தெய்வீகத்தன்மை வாய்ந்த ஆன்மா நம் எண்ணங்களுக்கு வலிமை ஊட்டுகின்றது. ஆன்மாவை உணர்தல் நம் தெய்வீக தன்மை வளர்கிறது. ஆன்மாவை உணர்ந்தால் நம் தெய்வீக தன்மை வளருகிறது. ஆதலால் ஆன்மாவை உணர்ந்து கொள்வோமாக, ஆன்மீக அறிவை வளர்த்துக் கொள்வோமாக. இதன் பயனாக நாம் சக்தி வாய்ந்த ஆன்மாக்களாக இவ்வுலகில் தெய்வங்களாக பவனி வருவோமாக. சூட்ச்ம சரீர யாத்திரை. நாம் வெறும் உடல் மட்டுமல்லாமல் சூட்ச்ம சரீரம் கொண்டவர்கள். உறங்கும் போதும் தியானம் செய்யும் போதும் நமது சூட்ச்ம சரீரம் உடலை விட்டு பிரிந்து யாத்திரை செய்கிறது. சூட்ச்ம சரீரமானது எண்ணத்தின் வேகத்தில் சஞ்சரிக்கிறது. சூட்ச்ம சரீரத்தில் எந்த உலகத்திற்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் யாத்திரை செய்ய இயலும். சூட்ச்ம சரீரம்தான் நம் முதன்மையான நிரந்தர சரீரமாகும். நண்பர்களே, சதையும் எலும்பும் கொண்ட உடலானது தற்காலிகமானது. எனினும் நாம் இவ்வுலகில் வாழவும் ஆன்மீக முன்னேற்றம் அடையவும் உடல் இன்றியமையாதது. உணர்வோடு சூட்ச்ம சரீரத்தை யாத்திரை செய்வதே தியானத்தின் முதன்மையான அற்புதமான நோக்கமாகும். இம்மாதிரியான சூட்ச்ம சரீர யாத்திரை பல முறை தியானத்தில் மேற்கொண்ட பின் தான் அறிவு வளர்ந்து ஞானம் கிடைத்து மனமானது எப்பொழுதும் அமைதி நிலையை அடைகிறது. ஆதலால் எண்ணம் போல் வாழ்க்கை 4 வகை எண்ணங்கள். அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை நமக்கு பின்வருமான 4 வகை எண்ணங்கள் உண்டு. ஆபத்தான எண்ணங்கள், டிசாஸ்டர்ஸ் திங்கிங், அழிவை உண்டாக்கும். எதிர்மாறான எண்ணங்கள், நெகட்டிவ் திங்கிங்கள்,
நெகட்டிவ் திங்கிங் எதிர் விளைவை உண்டாக்கும். அடுத்ததாக 3 நேரான எண்ணங்கள், ஆக்கபூர்வமான எண்ணங்கள், பாசிட்டிவ் திங்கிங், அது ஆக்கபூர்வமான விளைவை உண்டாக்கும். 4வது அதிசயமான எண்ணங்கள், மிராக்குலஸ் திங்கிங், அது ஆச்சரியங்களை தோற்றுவிப்பது. இவ்வாறாக மனோசக்தியை பற்றி நான் கூறினேன். அடுத்ததாக நமது என்லைட்மெண்ட்டை பற்றி என்னன்னு சொல்றேன். என்லைட்மெண்ட்னா என்ன? என்லைட்மெண்ட் என்றால் ஒரு திவ்ய வாழ்க்கை முறை என்று கூறலாம். என்லைட்மெண்ட் என்றால் பக்குவமடைந்த மனித வாழ்க்கை முறை என்று கூறலாம். என்லைட்மெண்ட் என்றால் ஒரு சமூகவாசியின் வாழ்க்கை முறை என்று கூறலாம். என்லைட்மெண்ட் என்றால் மிக உயர்ந்த மனக்கண்ணோட்டம் உள்ள மனிதனின் வாழ்க்கை முறை என்று கூறலாம். என்லைட்மெண்ட் நிலை என்றால் சரியான பக்குவமடைந்த மனிதனின் நடந்து கொள்ளும் முறை என்று கூறலாம். இதை பற்றி விரிவாக நாம் தெரிந்து கொள்வோம். இவ்வுலகில் ஒரு சாதாரண மனிதன் பிறக்கிறான், வளர்கிறான், உண்கிறான், நித்திரை கொள்கிறான், இறக்கிறான். அதுதானே தவிர தனது வாழ்க்கையை தான் நன்றாக ஆராய்வதற்கு முயற்சி செய்வதில்லை. சகட்டு மனிதனாக சாதாரணமாக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கிறானே தவிர சமூகத்தில் தனித்துவம் வாய்ந்த மனிதனாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. ஆனால் முன்னேறிய பக்குவம் பெற்ற மனிதன் நாம் எப்படி வாழ வேண்டும், எந்த விதமான வாழ்க்கை முறை சரியானது என்று தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் கொள்வான். இந்த ஆர்வத்தினால் அந்த முறையையும் தெரிந்து கொண்டு அதற்கேற்ப வாழ்கிறான். இதுதான் என்லைட்மெண்ட். அந்த நபருக்கு என்லைட்மெண்ட் இருக்கிறது என்று கூறலாம். இந்த என்லைட்மெண்ட் என்ற சொல்லில் லைட் என்ற வார்த்தை முக்கியமானது. லைட் என்றால் பிரகாசம். அதற்கு எதிரான சொல் இருட்டு. மனிதரின் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்த வாழ்க்கை சிலருக்கு இருக்கும், சிலருக்கு பிரகாசமான வாழ்க்கை இருக்கும். இருள் சூழ்ந்த வாழ்க்கையை வாழ்பவர்கள் என்றால் அவர்கள் என்லைட்மெண்ட் இல்லாதவர்கள். பிரகாசமான வாழ்க்கையை வாழ்பவர்கள் என்றால் மிகச்சிறந்த என்லைட்மெண்ட் உள்ளவர்கள். இருள் சூழ்ந்த வாழ்க்கையின் லட்சணங்கள் எத்தனையோ உள்ளது. அதே போல் பிரகாசமான வாழ்க்கையின் லட்சணங்கள் எத்தனையோ உள்ளது. நாம் இருள் சூழ்ந்த வாழ்க்கையின் விதவிதமான லட்சணங்களையும் அதே போல் பிரகாசமான வாழ்க்கையின் விதவிதமான லட்சணங்களையும் நல்ல தரமான முறைகளையும் விவரமாக தெரிந்து கொள்வோம். உதாரணமாக, எனக்கே எல்லாம் தெரியும் என்று வாழ்பவன் இருளில் வாழ்பவர் ஆவார். அதற்கு மாறாக எனக்கு கொஞ்சம் தெரிந்திருக்கலாம், கொஞ்சம் தெரியாமலும் இருக்கலாம் என்பதை நன்றாக புரிந்து கொண்டு இந்த புரிதலுடன் வாழ்பவன் பிரகாசமான வாழ்க்கையை வாழ்பவர் ஆவார். அந்த பிரகாசத்தில் இருப்பவரை என்லைட்மெண்ட் மனிதர் ஆவார். அதனால் எனக்கே எல்லாம் தெரியும் என்று நினைப்பவர் இருள்வாசி. ஆனால் எனக்கும் தெரியும், பிறருக்கும் தெரிந்திருக்கலாம் என்று கிரகித்து கொண்டவர் பிரகாசமான வாழ்க்கையை வாழ்பவர் ஆவார். ஆதலால் தனக்கு அஞ்ஞானத்தை தான் தெரிந்து கொண்டவர் ஒரு என்லைட்மெண்ட் மாஸ்டர். தனது அஞ்ஞானத்தை தான் தெரிந்து கொள்ளாதவர் என்லைட்மெண்ட் இல்லாதவர் என்று நாம் கூறிக்கொள்ளலாம். மேலும் தெரிந்து கொள்வதற்கு கூட முடிவும் இல்லை, எல்லையும் இல்லை என தெரிந்து கொண்டவனே என்லைட்மெண்ட் உள்ளவர். தெரிந்து கொள்வதற்கு ஒரு வட்டத்தை வகுத்து கொண்டவர் என்லைட்மெண்ட் இல்லாதவர். தெரிந்து கொள்வதற்கு ஒரு எல்லையை தனக்குத்தானே வகுத்து கொண்டு இதற்கு மேல் ஒரு நிலையே இல்லை என்று முன்னதாகவே தானே நிர்ணயித்துக் கொண்டவர் என்லைட்மெண்ட் இல்லாதவர். உதாரணமாக, தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் சிலர் கடைசியில் ஜீவாத்மா பரமாத்மாவுடன் ஒன்றிடும் என்று பெரும்பாலானோர் முன்பே உறுதியாக இதுதான் சரி என்று கூறுவார்கள். தெரியாத போது அது எனக்கு தெரியாது, இப்படி நான் கேள்விப்பட்டேன் என்பது என்லைட்மெண்ட் நிலை. நான் அப்படி கேள்விப்பட்டேன் என்று சொல்லாமல் அது அவ்வளவுதான், அப்படிதான் இருக்கும் என்று சாஸ்திரமற்ற நம்பிக்கை வைத்திருப்பது என்லைட்மெண்ட் இல்லை என்று அர்த்தம். எவ்வளவு தெரியுமோ அந்த அளவை பேசும்போது நமக்கு என்லைட்மெண்ட் இருக்கிறது என்று அர்த்தம். சிறிதளவு கூட நமக்கு தெரியாததை நமக்கு தெரிந்தது போல் பேசினால் நமக்கு என்லைட்மெண்ட் இல்லை என்பதாகும். அதனால் இந்த என்லைட்மெண்ட் என்பது விதவிதமான ரீதியில் நம் முன்னே தோன்றும். என்லைட்மெண்ட் என்பதன் பூரண சொரூபம் பற்றி தெரிந்து கொள்வதே நமக்கு முக்கியம். நானே அனைத்தும், அனைத்தும் நானே என்று கிரகிக்கும் நிலைக்கு வளர்வது ஒரு அதி அற்புதமான ஒரு என்லைட்மெண்ட் செயல்முறையாகும். முடிவாக இது ஒன்றே தான் சத்தியமே தவிர இந்த சத்தியத்திற்கு கீழ் இருக்கின்ற எந்த விதமான மற்ற புரிதல்களும் என்லைட்மெண்ட் என்று கூறப்படாது. என்லைட்மெண்ட் என்றால் ஒவ்வொரு பிராணியிடமும் மிக நன்றாக நட்புடன் இருப்பது, சர்வ பிராண கோடிகளின் மேல் இரக்கம் என்பதுதான் என்லைட்மெண்ட். எந்த ஒரு பிராணியிடமும் கொடூர குணம் இருப்பின் அது என்லைட்மெண்ட் கிடையாது. ஒவ்வொரு பிராணியின் வாழ்க்கையும் அந்தந்த பிராணிகளுக்கு உடையதே, அந்தந்த பிராணிகளின் விருப்பம்.
நண்பர்களே, இப்பொழுது நாம் என்லைட் பற்றி பார்த்தோம். அடுத்ததாக இன்னும் ஒரு சிறிய குறிப்பு கூற விழைகிறேன் நண்பர்களே. ஆன்மீகம் பற்றி நாம் பேச விரும்புகிறோம். ஆன்மீகம் வாழ்க்கை ஆணிவேர். சுவாசமே குரு. சுவாசம் இல்லையேல் வாழ்வு இல்லை. சுவாசமே பிராணசக்தி. இதுதான் தலையாய சக்தி. இங்கு வாழ்வதற்கு மிக மிக அடிப்படை தேவை இந்த பிராண சக்தியான மூச்சுக்காற்றுதான். எல்லோருக்கும் இந்த சக்தி அவசியம். தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், புழுப்பூச்சிகள் அனைத்தும் உயிர் வாழ மிகவும் இன்றியமையாதது இந்த உயிர் சக்தியான சுவாச காற்று, பிராணசக்தி. எனினும் மனிதனுக்கு தான் இந்த சக்தி மிகவும் முக்கியம். அப்படியானால் இந்த சக்தியை எவ்வாறு அறிந்து கொள்வது? ஒரே வழி அந்த உன்னத சுவாசத்துடன் கூடியிருத்தல் தான். சுவாசத்தை முழு மனதுடன் கவனித்தால் அந்த சக்தியுடன் ஒன்றாக இணைந்து விடலாம். சுவாசத்தின் அதி அற்புத சக்தியை உணரலாம். நாம் இயற்கையாக இயல்பாக சுவாசிக்கும் சுவாசத்தை எந்த மாற்றமும் செய்யாமல் உள்ளது உள்ளபடி கவனித்தல் வேண்டும். மனதில் பல எண்ணங்கள் தோன்றி கவனம் சிதறக்கூடும். அப்பொழுது எண்ணங்களை கைவிட்டு திரும்ப திரும்ப சுவாசத்தின் மேல் கவனத்தை செலுத்த வேண்டும். உடலில் எந்த அழுத்தமும் இல்லாமல் ரிலாக்ஸாக தளர்ந்த நிலையில் அமர வேண்டும். இப்படி மூச்சுடன் கூடியிருக்கும் போது மனம் காலியடைவதையும் உணர முடியும். இரு கண்கள் இருப்பதை போல் மூன்றாம் கண் நமக்கு உண்டு. நம் உடலைப் போலவே சூட்சுமமாக ஒரு உடலும் நமக்கு உண்டு. இது ஆஸ்ட்ரல் உடல், ஆஸ்ட்ரல் பாடி. இதையெல்லாம் சுவாசத்துடன் இணைந்தால் மட்டும்தான் தெரிந்து கொள்ளலாம். ஆன்ம விஞ்ஞானம். தியானம் செய்வதன் மூலம் நாம் நம் முற்பிறவிகளை காணலாம். பல ஜென்மங்களில், பல உடல்களில், பல பெயர்களில் நாம் இங்கு தோன்றிருப்பது நமக்கு தெரிய வரும். அப்பொழுது நாம் உடல் அல்ல, மகத்தான ஆன்மாக்கள் எனும் பேருண்மை புரியும். அயமாத்ம பிரம்மா, நாமே ஆன்மாக்கள். அகம் பிரம்மாம்சி, நாமே எல்லாம். தத்வமசி, நாமும் பிறரும் வேறல்ல என்ற உண்மைகள் வெளிப்படும். இதை பற்றிய விரிவான ஞானம்தான் ஆத்ம விஞ்ஞானம். ஆன்மீகம். தியான சாஸ்திரத்தை சுவாசத்தின் மூலம்தான் அறிய முடியும். அதேபோல் ஆத்ம சாஸ்திரத்தை தியான சாஸ்திரத்தின் மூலம்தான் அறிய முடியும். ஆத்ம விஞ்ஞானத்தை ஆழமாக கசடர கற்றபின் தான் எண்ணம், சொல், செயல் எல்லாமே எப்படி இருக்க வேண்டும் என்பது புரிபடும். ஒவ்வொரு சிறிய வேலை கூட எவ்வண்ணம் இருக்க வேண்டும் என்ற அறிவு ஆத்ம விஞ்ஞானம் கற்று ஆத்ம ஞானம் அடைந்த பின் தான் நமக்கு ஏற்படும். இதுதான் ஆன்ம பிரகாசம் அல்லது ஆன்மீகம். மதம் மனிதனை ஆன்மாவோடு இணைக்கும் பாலம். எல்லா மதங்களும் இதைத்தான் போதிக்கின்றன. எல்லா மதங்களும் ஆன்ம பிரகாசம் என்ற உண்மை கொண்டு தோன்றிய அடிப்படை கோட்பாடுகள். எவ்வளவு மகத்தான விஷயம்! ஆன்மீக வாழ்க்கையின் ஆணிவேர் ஆனந்த வாழ்க்கை, அதன் பலனான பழக்கங்கள். நண்பர்களே, இப்பொழுது இன்னும் ஒரு சில நிமிடங்கள் ஒரு சில பொன்மொழிகளை நான் கடைசியாக கூற விரும்புகிறேன். மேத்யூஸ் என்ற அறிஞர் கூறியுள்ளார், மனிதனை மனிதனாக்குபவை உதவிகளும் வசதிகளும் அல்ல, இடையூறுகளும் துன்பங்களுமே. மார்க்சிம் என்ற அறிஞர் கூறியதாவது, மனிதனது ஆசைக்கு அளவே இல்லை, அவனது ஆற்றலுக்கும் அளவே இல்லை. சிசரோ என்ற அறிஞர் கூறியுள்ளார், ஆசையின் வேட்கையை அடக்கவும் முடியாது, தீர்த்து வைக்கவும் முடியாது. பேராசையை போக்க நினைத்தால் அதன் தாயாகிய படோபத்தை ஒழிக்க வேண்டும். இன்னொரு மகான் கூறியுள்ளார், கடினமான இதயத்தை உடையவன் கடவுளிடமிருந்து நீண்ட தூரம் விலகி இருக்கிறார். ஷேக்ஸ்பியர் கூறியுள்ளார், அறியாமை ஆண்டவனின் சாபம், அறிவோ விண்ணை நோக்கி நாம் பறக்கும் இறக்கை. இன்னொரு அறிஞர் கூறியுள்ளார், பிறருடைய குற்றங்களை காண முயல்பவன் அரை மனிதன், தன் குற்றங்களை எண்ணி திருந்துபவனே முழு மனிதன். கைலர் என்ற ஒரு அறிஞர் கூறியுள்ளார், கடமையை செய், புகழ் மாலை உன் காலடியில் கிடக்கும், செல்வாக்கு நாய் போல் பின்னால் வரும். சாக்ரட்டிஸ் கூறியுள்ளார், மலர்களை சுற்றி மனம் கமழும், அது போலத்தான் செயற்கரிய செயல்களை சூழ்ந்து புகழ் திகழும். இன்னொரு அறிஞர் கூறியுள்ளார், நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று நினைப்பது எல்லோரின் ஆசை, ஆனால் நன்றாக வாழும் என்று நினைப்பவர் ஒரு சிலரே. லாவான் என்ற அறிஞர் கூறியுள்ளார், தியானம் என்பது ஆன்மாவின் கண்ணாடி.
அதன் வழியே மனிதன் இறைவனை தன் முன்னால் காணுகிறார். ஸ்ரீ சுகர் என்ற ஒரு அறிஞர் கூறியுள்ளார், தூப்பிச்ச காலத்தில் அன்னதானம் செய்பவனும் சுபிட்ச காலத்தில் தனதானம் செய்பவனும் போர்க்களத்தில் தைரியம் உள்ளவனையும் கடனை திருப்பி தருவதில் ஒழுக்கம் உள்ளவனையும் வணங்குகிறேன் என்று கூறியுள்ளார். கண்டேகர் என்ற அறிஞர் கூறியுள்ளார், பகலில் தெரியாத நட்சத்திரங்கள் இருட்டிலே இருக்கின்றன. மன இருளில் மலர்ந்திருக்கும் உணர்ச்சிகளும் இப்படிதான் தனிமையில் வெளிவருகின்றன. நாலடியார் கூறியுள்ளது, மற்றவர்களுடைய ரகசியங்களை தெரிந்து கொள்வதில் செவிடனாகவும் பிறர் மனைவியை நோக்கும் போது குருடனாகவும் கோல் சொல்லும் விஷயத்தில் ஊமையாகவும் இருப்பவனுக்கு நல்வழிப்பாடம் போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவனே அறத்தின் உருவாக திகழ்கிறார் என்று சொல்கிறார். ஒரு அறிஞர் கூறியுள்ளார், சூதாட்டம் என்பது முட்டாள்களுக்கு மட்டும் இயற்கையால் விதிக்கப்படும் ஒரு வலுவான வரி. எபிக் பீட்ஸ் என்ற அறிஞர் கூறியுள்ளார், வாழ்க்கைக்கு வேண்டியதை தேர்ந்தெடுப்பது கடமையாகாது, அதை திறம்பட செய்வதே கடமையாகும். அடுத்தது ஒரு ஸ்லோகம், அனைத்தையும் துறந்த யோகி போர்க்களத்தில் போராடி உயிர் துறந்த வீரன் ஆகிய இருவரும் சூரிய மண்டலத்தை பிளந்து கொண்டு அதே ஆன்மீக பேரன்பத்தை அடைகின்றனர். அடுத்ததாக வியாசர் கூறியுள்ளது, புலன்களின் கவர்ச்சி அறிஞர்களை கூட தடுமாற செய்கிறது. பகவான் கிருஷ்ணர் கூறியுள்ளது, எந்த மனிதன் தனக்காக கடமைகளை தன்னலமற்ற முறையில் சிறப்பாக செய்கின்றானோ அவன் அந்த கர்மங்களால் கடவுளை வழிபடுபவனாவான். சமர்த்த ராமதாசர் கூறியுள்ளது, முயற்சியே தெய்வம் ஆகும். ஒரு ஸ்லோகம், உணவு, உறக்கம், அச்சம், கர்மம் ஆகியவை மனிதனுக்கும் மிருகத்துக்கும் பொதுவானவையாகும். மனிதனுடைய சிறப்பு தன்மை தர்மமாகும். அது இல்லாவிட்டால் அவன் மிருகத்துக்கு சமமாவான். புத்தர் கூறியுள்ளது, தன்னைத்தான் வென்றவன் 1000 வீரர்களை வென்றவனை விட மேலானவன். சுஃபி என்ற அறிஞர் கூறியுள்ளது, இறைவனோடு கலத்தல் என்பது மற்ற எல்லாவற்றிலிருந்தும் பிரிதலாகும். டென்மார்க் பழமொழி ஒன்றை கூறுகிறேன், அன்னையும் பிதாவும் அன்பாக உள்ளனர், ஆனால் ஆண்டவன் அவர்களையும் விட அன்பாக இருக்கிறார். அடுத்தது வசிஷ்டம் சொல்லியது, விதியும் முயற்சியும் ஒன்றோடொன்று சண்டை போடும் 2 ஆடுகளை போன்றவை. அவற்றுள் வீரியமற்ற ஆடு தோல்வியடைகிறது. என் பழைய வினை என்னை ஏவுகிறது என்ற எண்ணத்தை பயிற்சியினால் முறியடிக்க வேண்டும். தற்போதுள்ள முயற்சியை காட்டிலும் அது பெரிதல்ல. அடுத்ததாக பிரம்மகீதை சொல்வது, விழிப்பு நிலையில் கனவில் காணப்பட்ட நகரம் போல் இந்த உலகம் இருக்கிறது. இதை உணர்ந்து கொண்ட நிலையில் விவேகமுடையவனுக்கு எவ்வாறு ஆசை தோன்றக்கூடும்? கீதையின் சிந்தனை, இந்த உலகப் பொருள்களின் பின் செல்லாதீர்கள், அவை உங்கள் சக்தியை வீணாக்கி மன உறுதியை பலவீனமாக்குகின்றன. நண்பர்களே, நான் என்னுடைய பொன்மொழிகளை இத்துடன் நிறைவு செய்கிறேன். இப்பொழுது ஒரு சில நிமிடங்கள் நண்பர்களே, உங்கள் கருத்துக்களை நீங்கள் கூற முன்வாருங்கள். நீங்கள் கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்கிறேன், நீங்கள் பேசலாம். இன்றைக்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால் நம்மிடம் பேச வேண்டிய மாஸ்டர் திருமதி புனிதா மேடம் அவர்களால் இன்றைக்கு நம்மிடம் பங்கு பெற முடியவில்லை. ஆதலால் பத்ரிஜி லாக்டவுன் மெசேஜ் என்ற தலைப்பில் மாஸ்டர் திருமதி ஜி புனிதா மேடம் சென்னையிலிருந்து நாளை நம்மிடம் உரையாற்றுவார்கள். அதாவது தலைப்பு பத்ரிஜி பூட்டுதல் செய்தி என்ற தலைப்பில் ஆன்மீக ஞானம் நாளை அவர்கள் உரையாற்றுவார்கள். இன்று இந்த ஆன்மீக ஞானம் விஸ்டம் ஷேரிங் இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நீங்கள் இப்பொழுது உங்கள் கருத்துக்களை சொல்ல முன்வாருங்கள். நீங்கள் கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்கிறேன். இன்னும் ஒரு சில நிமிடங்கள் நம்ம கருத்து பரிமாற்றம் மேற்கொள்ளலாம். உங்கள் அனுபவங்களை சொல்லுங்கள், உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். நீங்கள் பெற்ற தியான அனுபவங்களை பற்றி பேச முன்வாருங்கள். நண்பர்களே, மாஸ்டர் திரு ரமராஜேந்திரன் ஆரணியிலிருந்து வருகிறார்கள். அவருக்கு நான் அட்மிட் கொடுக்கிறேன். சார், மாஸ்டர் திரு ரமராஜேந்திர சார், நீங்க தொடரலாம் சார். சார், மாஸ்டர் திரு ரமராஜேந்திர சார், இன்னும் சில நண்பர்கள் முன்வாருங்கள், பேசுங்க. மாஸ்டர் திரு ரமராஜேந்திர சார், ப்ளீஸ் ப்ரொசீட். மாஸ்டர் திரு ரமராஜேந்திரன் ஆரணியிலிருந்து வராங்க, சீனியர் சார். சார், காலை வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார்.
சார், உங்களுக்கும் இந்த மகாவதார் அறக்கட்டளைக்கும் மிக பெரிய நன்றி. நீங்க பரவாயில்ல, நிறைய விஷயங்கள் நான் சொன்னீங்க, நல்லா இருந்தது. முக்கியமா என்ன சொன்னா, நம்ம மனம், மூச்சு, உடல் இந்த மூன்றையும் ஒன்றிணைப்பது தான் யோகாவும் தியானமும். மனம், உடல், மூச்சு. இப்போ நம்ம சார் சொன்னாரு, மூச்சு வந்து எப்படி நம்ம தியானத்துக்கு மூச்சின் மீது கவனம் செலுத்தி நம்ம தியானம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த ரொம்ப தெளிவா சொன்னாரு. அப்படி பார்க்கும்போது நம்ம அதான் அந்த இந்த மூன்று முக்கியமானது என்னது, உடல், மனம், மூச்சு. அப்போ ஏன் இந்த உடல், மனம், மூச்சு அப்படின்னா, நம்ம மனசுல பல்வேறு மனநிலைகள் மனசை வந்து அலைபாயுது. அந்த அலைபாய்வதை ஒழுங்குபடுத்துவது தான் தியானம். அந்த ஒழுங்குபடுத்துவதற்காக தான் நம்ம வந்து தினமும் வந்து தியானத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன அவர் சொன்னாரு, பல்வேறு எண்ணங்கள் வரும் போகும். அதாவது நம்ம வந்து தியானத்துல உட்கார்ந்த உடனே நம்ம மனசு வந்து முழுக்க தியானத்துல, அதாவது அந்த ஆழ்நிலைக்கு போவதில்லை. முதல்ல வந்து பல எண்ணங்கள் வருது, நல்ல எண்ணங்களும் வரும், கெட்டதும் வரும். பல்வேறு நம்ம நடைமுறையில நம்ம அனுபவிச்ச அந்த அனுபவங்களும் அந்த மனசுல திரும்ப வந்து தான் இருக்கும். ஆனா அதை பத்தி நம்ம கவலைப்படாம, சரி அது வரட்டும் போட்டோம், நம்ம அதை வரும்போதெல்லாம் என்ன பண்ணணும், அதை அவாய்ட் பண்ணணும். தவிர்த்துட்டு ஜீரோ தாட், அதை சொல்றோம் இல்லையா, நினைவற்ற நிலைக்கு நம்ம கொஞ்சம் உட்காந்து பழகிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா தியானம் வரும். சரி, இந்த மூச்சு மூச்சினுடைய முக்கியம் என்னன்னு சொன்னா, அடுத்து இப்ப மனசை ஒழுங்குபடுத்துவதுதான் தியானம். இருந்தாலும் மூச்சு நம்முடைய இந்த உயிர், இந்த உடலுக்கு மூச்சு தான் மிக முக்கியம். மூச்சு தான் உயிர், அந்த ஆன்மா. மூச்சு இல்லைன்னா மனிதனுக்கு அந்த உடலுக்கு மரியாதை இல்லை இல்லையா? அப்போ அந்த மூச்சை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அதாவது நீண்ட நெடிய மூச்சு கொண்டு போகும்போது நம்ம மனசுல இருக்கிற அந்த டென்ஷன்கள் குறையும். அப்ப அந்த நீண்ட நெடிய மூச்சை எப்படி நம்ம உருவாக்குவது அப்படின்னா, அந்த மூச்சு பயிற்சி மிக தேவை. அதாவது நம்ம சொல்ல போனீங்கன்னா, மூச்சு பயிற்சி எப்படி முக்கியம்ன்றத ஒரு சின்ன உதாரணங்கள் சொல்ல வரேன். இப்போ நாய் என்ற ஒரு நாய் இருக்கு இல்லைங்களா, அது வந்து மூச்சை வந்து வேகமாக விடும். அதாவது நீங்க வேணா நான் அதை கவனிச்சு பாருங்க. நாய் வந்து ரொம்ப வேகமாக நிறைய மூச்சை இழுத்து விடும். ஆனா மனிதன் அதை விட மெதுவாக தான் சுவாசிக்கிறான். நம்மை விட மெதுவாக சுவாசிக்கிற விலங்கு யானை. அதை விட மெதுவாக சுவாசிக்கிற விலங்கு முதலை வந்து உள்ள போச்சுன்னா அரை மணி நேரம் கூட உள்ள இருக்கும். அவ்வளவு நேரம் அது மூச்சை இழுத்து மெதுவா விடும். அப்போ முதலை வந்து 300 வருஷம் உயிர் வாழுதுன்னு சொல்றாங்க. யானை வந்து 150 வருஷம் உயிர் வாழுது. மனிதன் வந்து ஒரு 80 வயசு குறையாம உயிர் வாழறான். 80 வயசு வாழறான் ஆவரேஜா. 100 வயசு வரைக்கும் வாழறாங்க மனிதர். அதான் நாய் வந்து எவ்வளவு நாள் வாழுது, ஒரு 10 வருஷம் தான், 10 வருஷம் 13 வருஷம் தான் உயிர் வாழுது. அதுக்கு பிறகு அது உயிர் வாழக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை. காரணம் என்னன்னா, அந்த மூச்சு வந்து வேகமாக இழுத்து விடுறதுனால அந்த சூழ்நிலையினால அந்த அதனுடைய ஆயுள் தன்மை குறையுது அப்படின்னு சொல்ற விஞ்ஞானம் நமக்கு எடுத்து கூறுது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மூச்சு பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தினமும் ஒரு 10 நிமிஷம், ஏற்கனவே நமக்கு நாடி சுத்தி பிராணாயாமத்தை பத்தி நமக்கு சொன்னாங்க ஒரு டாக்டர். அப்ப அந்த நாடி சுத்தி பிராணாயாமம் 76,000 நாடி நரம்புகளை தொடர்புடையது. அந்த 76,000 நாடி நரம்புகளும் நலம் பெற நம்ம வந்து அந்த நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ணணும் அப்படின்றத பத்தி அவங்க நல்லா தெளிவா பேசினாங்க. அப்போ அந்த சுவாசம் என்பது எவ்வளவு முக்கியம். சுவாசம், அதாவது ஆழ்ந்த ஆழ்நிலை நீண்ட நெடிய சுவாசம் செய்வதன் மூலமாக நம்ம உடலும் மனமும் நல்ல ஆரோக்கியமான நிலையை பெறுகிறது. அதாவது இப்போ நமக்கு உதாரணமா எங்கேயாவது நமக்கு ஒரு கோபமான நிலையில இருக்கிறோம், இல்லை ரொம்ப ஆழ்ந்த வருத்தமான நிலையில இருக்கிறோம், இல்லை எங்கேயாவது ஒருத்தர்கிட்ட பேச போகும்போது முன்ன கூட யார்கிட்டயோ பேசும்போது நமக்கு தயக்கமா இருக்குது, பயமா இருக்குதுன்னா, ஒரு 4 மூச்சை நல்லா ஆழமா இழுத்து விட்டுட்டு அங்க போனீங்கன்னா உங்களுக்கு மனம் படபடப்பு குறைஞ்சு விடும். தைரியமா பேச முடியும், நிதானமாக பேச முடியும், தெளிவாக பேச முடியும். அப்போ அந்த மூச்சை ஆழ்ந்த, அதாவது நீண்ட நெடிய மூச்சை இழுத்து வெளிவிடுவதன் மூலமாக நம்முடைய மனக்குழப்பங்களும் மனப்பதட்டங்களும் குறையுது அப்படின்றத நம்ம அனுபவபூர்வமா பார்க்கலாம். அதனால ஒவ்வொருத்தரும் தியானத்துடன் மூச்சு பயிற்சியும் கண்டிப்பாக அவசியம் செய்யணும். மூச்சு பயிற்சி செய்வதன் மூலமாக நான் இப்ப வந்து இந்த அனுபவங்கள்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அதை கொஞ்சம் நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் பின்பற்றி பாருங்க. ஒரு 4 மூச்சு, அது சின்முதிரையில உட்காந்துட்டு, சின்முதிரைன்றது இந்த ஆள்காட்டி விரலும் கட்டை விரல், இந்த 2 விரலையும் வச்சுட்டு உட்கார்றதுதான் சின்முதிரை. இந்த சின்முதிரை எப்பப்போ உங்களுக்கு மனம் கஷ்டமா இருக்குதோ அந்த நேரத்துல வந்து இந்த 2 விரலையும் உட்காந்துட்டு நீங்க தியான முதிரை, இப்ப நம்ம பண்றது தியான முதிரை பண்ணின்னு இருக்கோம் ஏற்கனவே.
இதோட அந்த சின்முதிரையில உட்காந்தாலும் அதுவும் பண்ணலாம். சின்முதிரையில எப்போ வேணாலும் எங்க வேணாலும் பண்ணலாம். இப்படி பண்றதன் மூலமாக நம்ம வந்து அந்த மனசை கட்டுப்படுத்த முடியும். மனசை மன அதாவது மன அலைபாய்தல், மன பதட்டம், இப்படி பல்வேறு நிலை நம்ம மனசை சாந்தப்படுத்துவதற்கும் உடலை சாந்தப்படுத்துவதற்கும் இந்த சின்முதிரையில உட்கார்ந்து சிறு மூச்சு பயிற்சி செய்வதன் மூலமாக, ஆழ்ந்த மூச்சை இழுத்து விடுவதன் மூலமாக நம்ம வந்து சரி பண்ண முடியும். அப்புறம் அதே மாதிரி உடற்பயிற்சி, நம்ம வந்து உடற்பயிற்சியையும் நம்ம சொல்றோம். ஏன்னா உடற்பயிற்சி என்ன, அதாவது நம்ம ஒவ்வொரு உடலினுடைய ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அதாவது இணைப்பு மூட்டுக்கள் சொல்றோம் இல்லையா, அந்த மூட்டுக்கள்ல வந்து நம்ம உடல் கழிவுகள் தேங்கும். அப்படி தேங்குவதனால தான் நமக்கு நோய்கள் வருகிறது, வலி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்டையும் தினமும் கொஞ்சம் அசைத்து கொடுப்பதன் மூலமாக, உதாரணமா விரல் இருக்குதுன்னா விரலை வந்து டைட்டா மூடுங்க, டைட்டா தரங்க, நல்லா விரிங்க. இப்படி பண்ணும்போது இந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் நமக்கு வந்து ஒரு அசைவு ஏற்படும் போது அந்த ஜாயிண்ட்ல இருக்கிற கழிவுகள் வெளியே போயிடுது. அது மாதிரி நம்ம முழங்கை அதாவது மணிக்கட்டு மூட்டு, முழங்கை மூட்டு, தோள்பட்டை மூட்டு. ஏன்னா நிறைய பேருக்கு தோள்பட்டை வலி இருக்குதுறான்றான். தோள்பட்டை வலி எனக்கு வந்துச்சு, மூட்டி தேய்மானம் வருது. தேய்மானம் எல்லாம் கிடையாது, கண்டிப்பா கிடையாது. கழுத்து தேய்மானம் கிடையாது. அதாவது இதெல்லாம் வந்து அந்த அழுக்கு, அந்த கழிவுகள் அங்க தேங்குவதன் மூலமாகத்தான் நமக்கு வலி ஏற்படுகிறது. அதனால தினமும் ஒரு சிறு லேசான அசைவு கொடுத்து ஒவ்வொரு மூட்டுக்களையும் நாம இயங்க வைப்பதன் மூலமாக, அதாவது குறிப்பா என்னன்னா மூச்சோடு இயங்க வைக்கணும். அதுல முக்கியமான குறிப்பு என்னன்னா மூச்சோடு ஒவ்வொரு விஷயத்தையும் இயங்க வைக்கணும். அதாவது ஒரு மூச்சு இழுக்கும் போது ஒரு மேல தூக்கணும், மூச்சை விடும் போது கீழே இறக்கணும். அது மாதிரி ஏதோ அது அந்த மூச்சோடு தொடர்புபடுத்தி அந்த ஆசனங்கள் செய்யும் போது, உடற்பயிற்சி செய்யும் போது அந்த கழிவுகள் வெளியேறும், நம்ம உடலும் சாந்தமடையும், உடல் நலம் பெறும், ஒவ்வொரு உறுப்புகளும் உடல் நலம் பெறும். அதே மாதிரி இப்ப நம்ம உடல்ல வந்து பல்வேறு கஷ்டங்களுக்கு நோய் போயிட்டு போகும் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா. இப்போ உங்களுடைய கவனத்தை வந்து வயிற்றின் மீது செலுத்தி சில பயிற்சிகள் செய்யறோம், இதயத்தின் மீது செலுத்தி சில பயிற்சிகள் செய்யறோம், முட்டின் மீது கவனம் செலுத்தி சில பயிற்சிகள் செய்யறோம். இப்படி ஒவ்வொரு பயிற்சிகள் செய்யும் போதும் அந்த பகுதியில் இருக்கிற கழிவுகள் வெளியேற்றப்பட்டு அந்த பகுதி நலம் பெறுகிறது. அதனால நம்ம வந்து இதுல என்னன்னா உடற்பயிற்சியும் வேணும், மூச்சு பயிற்சியும் வேணும், தியான பயிற்சியும் வேணும். தியானம் என்பது மனசுக்கு, உடற்பயிற்சி என்பது உடலுக்கு, மூச்சு பயிற்சி என்பது நம்முடைய ஆன்மாவிற்கு நீண்ட நெடிய மூச்சு. இது மூன்றும் நம்ம ஒன்றிணைத்து பயிற்சிகளை செய்வதன் மூலமாக நம்ம உடல் ஆரோக்கியம் பெற்று முழு நலம் பெறும், மனசும் அமைதி அடையும், மனசும் உயர்ந்த சிந்தனைக்கு உள்ளாவோம், உயர்ந்த சிந்தனையை நம்ம பெறுவோம். அதாவது இப்ப ஏற்கனவே சிறிது நேரத்துக்கு முன்ன சார் சொன்னாரு, அதாவது நிறைய பழமொழிகள்லாம் சொன்னாரு. அந்த பழமொழிகள்ல உண்மையிலேயே நல்ல கருத்துக்கள் இருக்குது. இந்த கருத்துக்கள் அனைத்தும் இந்த 3 விஷயங்களை அடிப்படையாக கொண்டவை தான். இந்த 3 விஷயங்களிலும் நாம் பலம் பெற்று விட்டோமானால் அனைத்தும் தானாக ஒழுங்காக நடைபெறும். அதனால நம்ம மூச்சு, மனம், உடல் இந்த மூன்றையும் ஒன்றிணைத்து நம்ம இந்த பயிற்சிகளை செய்ய பழகிவிட்டோமானால் நிச்சயம் நாம் ஒரு உயர்ந்த மனிதனாக, நல்ல மனிதனாக, ஒரு ஞானம் பெற்ற மனிதனாக நம்ம வாழறதுக்கு வழிவகுக்கும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி சார். நண்பர்களே, மாஸ்டர் திரு ஆரணிலிருந்து பேசிய திரு ரமராஜேந்திரன் அவர்களுக்கு மிக நன்றி. மிக அருமையாக சொன்னாரு, தன்னுடைய கருத்துக்களை சூப்பரா சொன்னாரு. சார் உங்க செல் நம்பர் சொல்லுங்க சார் ரமராஜேந்திரன் சார். 96 00 32 11 75 சார். நன்றி மாஸ்டர் திரு ரமராஜேந்திரன் சார். நமது மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா சொல்றது போல மிக அருமையாக தன்னுடைய கருத்துக்களை சொன்னாரு, முன் வந்தாரு. ரொம்ப தேங்க்ஸ். அவரு இன்னைக்கு நான் கத்தால பேசும்போது கூட நான் பேசுறேன்னு சொன்னாரு. ரொம்ப அருமையா இன்னைக்கு பேசினாரு மாஸ்டர் திரு ரமராஜன் சார். கடைசி நம்பர் 75 தானங்க? 75 சார். அப்புறம் ஒரு வேண்டுதல் சார் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை வந்து அதாவது நமக்குள்ள இந்த மாதிரி மூச்சு பயிற்சி தெரிஞ்சவங்கலாம் பேசணும்னு சொல்லியிருக்காரு சாரு. அதனால வெள்ளிக்கிழமை நீங்க நிச்சயமா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுங்க சார்.
ஃப்ரைடே சரி சார் 5-9ங்க ஃப்ரைடே பேசுங்க. சனிக்கிழமை வந்து உங்களுடைய அனுபவங்களை பத்தி பேசுங்க. சனிக்கிழமையும் உங்களுக்கு நாங்க வாய்ப்பு கொடுக்குறோம். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 2 நாளும் நீங்க முன் வாருங்க. குறிச்சிங்க 5-9 6-9 2 நாளும் நீங்க பேசணும். 5-9 வந்து யோகா, பிராணாயாமா, மூச்சு பயிற்சி, முத்ராசு இதை பத்தி நீங்க பயிற்றுவிக்கவும் செய்யணும், பயிற்சியும் கொடுக்கணும். சனிக்கிழமை வந்து நீங்க வந்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் உங்க இந்த ஆன்மீக ஞானத்துல அடைந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் முன்னேற்றங்கள் என்று சொல்லணும் என்று பேசணும். நீங்க முன் வாருங்க, நான் குறிச்சுக்கிட்டேன், நீங்க தவறாம பங்கு கொள்ளணும். சார் வெள்ளிக்கிழமை முதிரையை பத்தி பேசலாமா சார்? சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை முத்திரை பத்தி பேசுங்க. அப்படி சனிக்கிழமையும் பேசுறதுன்னா பேசுங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. சரி ஓகே, 2 நாளும் பேசுங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுங்க, 10 நிமிஷம் மேல கூட பேசுங்க. சரிங்க சார், சரிங்க சார். உங்களுக்கு நான் நேரம் அதிகம் கொடுக்குறேன், கருத்துக்கள் அதிகம் சொல்லுங்க. சார் உங்க நம்பர் கொஞ்சம் மீண்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். 75 சார் 98 98 31 சார். ஓகே சார். 32 32 90. மீண்டும் ஒரு முறை சொல்றேன். 313290. மீண்டும் ஒரு முறை சொல்றேன். 75 98. ஓகே சார். 31 சார் 32. சரி சார். 90. ஓகே சார், தேங்க்யூ. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறேன், நீங்களும் கன்வே பண்ணுங்க. நன்றி நண்பர்களே. மாஸ்டர் திரு ரமராஜேந்திரன் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. நண்பர்களே, நீங்க இன்னும் ஒரு சில பேர் கருத்துக்களை கூற முன் வரலாம். கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்குறேன், பேசுங்க. இன்றைக்கு தவிர்க்க முடியாம நமது சிறப்பு பேச்சாளர் மாஸ்டர் திருமதி ஜி புனிதா மேடம் அவர்களால கருத்துக்களை ஆன்மீக ஞானம் பகிர முடியல. அவங்க வந்து அந்த விஸ்டம் ஷேரிங் நாளைக்கு சொல்லுவாங்க. நான் மாஸ்டர்கள் யாரும் முன் வராதோட்டு நான் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு செல்கிறேன். நண்பர்களே, இந்த ரெக்கார்டு நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் மகவதா டிவி அவர்கள் யூடியூபில் ஒளிபரப்பி வருகிறார்கள். மாலையில் அதை அனைவரும் பார்த்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாஸ்டர் திருமதி எஸ் பார்வதி மேடம் அவர்கள் கையை உயர்த்துள்ளார்கள். திருநெல்வேலியிலிருந்து பேசுறாங்க, அவர்களுக்கு அன்மியூட் கொடுத்துடலாம். பேசுங்க மேடம். மாஸ்டர் திருமதி எஸ் பார்வதி மேடம், உங்க கருத்துக்களை சொல்லுங்க. சரிங்க ஐயா. அதான் இன்னைக்கு அந்த சார் நல்லா பேசுனாங்க. உங்க உரையும் நன்றி. நித்யா மேடம் கையை உயர்த்திருக்காங்க. நித்யா செல்வராஜ் மேடம் வந்து இன்னைக்கு உள்ளது ஈவினிங் வந்துருமா சார் ரெக்கார்டிங்? ஆமா மேடம். ஓகே சரி. இன்னைக்கு உரை கடைசியில தான் வந்து கேட்க முடியுது சார், கொஞ்சம் வேற காலதாமதமாயிட்டு. நான் கேட்டுக்கிறேங்க ஐயா உங்கள் உரையை. நம்ம இதுலயே போட்டு நம்ம இந்த குரூப்லயே போட்டுருவீங்களா சார்? நம்ம குரூப்லயே குரூப்ல போடுவோம் மேடம். ஓகே சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி பழனியப்பன் சார். நன்றி மேடம். நன்றி. நித்யா செல்வராஜ் மேம் கை தூக்கிருக்காங்க. மாஸ்டர் திருமதி நித்யா செல்வராஜ் மேடம் ஆல்ரெடி பேசிட்டாங்க, இன்னும் பேசணும்னால பேசட்டும். மாஸ்டர் திருமதி நித்யா செல்வராஜ் மேடம் பேசுங்க, அன்மியூட் கொடுத்துருங்க. பேசிட்டாங்க. ஓகே ஓகே, நன்றி நன்றி நண்பர்களே. நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்கிறேன். இந்த ரெக்கார்டர் நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் மகவதா டிவி அவர்கள் யூடியூபில் ஒளிபரப்புகிறார்கள் மாலையில். அதை அனைவரும் பார்த்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நீங்கள் பார்ப்பதும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தான அனைவரையும் அந்த ரெக்கார்டு நிகழ்ச்சிகளை பார்க்க சொல்லி, சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்ய சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நமது மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா கூறி வருவது போல், இந்த நிகழ்ச்சியை பற்றி ப்ரொபகேட் பண்ணுங்கள், ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயன் பெற வேண்டும். அனைவரிடம் கொண்டு சேருங்கள் நண்பர்களே. மேலும் நாளைக்கு 3/9/2025 புதன்கிழமை
நிகழ்ச்சிகள் காலை 5 மணிக்கு தொடரும். 1 மணி நேரத்துக்கு தியான பயிற்சி, அதில் 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், 40 நிமிடங்கள் மௌன தியானம், சைலண்ட் மெடிடேஷன், அமைதியான தியானம். நாளைக்கு 2வது நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம் பகிர்தலில் தலைப்பு பத்ரிஜி பூட்டுதல் செய்தி, அதாவது பத்ரிஜி லாக்டவுன் மெசேஜ். நாளைக்கு இந்த ஆன்மீக ஞானம் பகிர வருபவர் மாஸ்டர் திருமதி ஜி புனிதா மேடம் சென்னையிலிருந்து உரையாற்றுவார்கள். நான் இறுதியாக நன்றிக்கு செல்கிறேன். இன்று நம்மிடம் உரையாற்றிய மாஸ்டர் திரு கதிரேசன், மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம் ஈரோடிலிருந்து பேசினார்கள், மாஸ்டர் திரு கதிரேசன் ஐயா சேலத்திலிருந்து பேசினார்கள், மாஸ்டர் திரு மதன் ஐயா அவர்கள் சென்னையிலிருந்து பேசினாங்க. இறுதியாக மாஸ்டர் திரு ரமாராஜேந்திரன் சார் ஆரணியிலிருந்து மிக சிறப்பாக உரையாற்றினார். அவர் சொல்லும் போது மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி, தியான பயிற்சி, அதாவது மூச்சு பயிற்சி ஆன்மாவுக்காக, உடற்பயிற்சி உடலுக்காக, தியான பயிற்சி மனதுக்காக, இது 3ம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை என்பதை மிக சிறப்பாக உரையாற்றினார்கள். இறுதியாக மாஸ்டர் திருமதி எஸ் பார்வதி மேடம் திருநெல்வேலியிலிருந்து பேசினாங்க. அனைத்து மாஸ்டர்களுக்கும் நான் என்னுடைய மிக தாழ்மையான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது நன்றிகளை அசண்டட் மாஸ்டர் மகோதார் பாபாஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பெம்ரிஷி பிதாமகா டாக்டர் பத்ரிஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மகோதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர் திரு குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து ஆசிரியர்கள் நண்பர்களுக்கும், எனது நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு நிகழ்ச்சிகள் தொடங்கும். நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம் நண்பர்களே. நன்றி. நான் நிகழ்ச்சியை முடிக்கிறேன் நண்பர்களே. நன்றி.